How to heal the sick? எப்படி வியாதியஸ்தர்களை சுகமாக்குவது? Very well, remember it. நல்லா கவனிங்க. It's easy to heal the sick than to lead a man to salvation. ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதை விட ரொம்ப சுலபமான காரியம் ஒருத்தரை சுகமாக்குறது. விளங்கிருச்சா? It's easy. That's why Jesus said. ஆகவே தான் இயேசு சொன்னார். Which is easier? எது எளிது? Is it easy to say that your sins are forgiven? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ? Or is it easy to say take up your mat and go? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது எது எளிது? Which is easy? எது எளிது? According to Jesus, இயேசுவை பொறுத்தவரை healing is easy. சுகம் கொடுக்கிறதாங்க எளிது, சுகலபம். எல்லாரும் கையை வச்சோம். Easy, 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 easy. Healing the sick body always easy. Easy, 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 easy. Healing the sick people always easy. சுலபம் சுலபம் மிகவும் சுலபம். நோய்களை நீக்குவது மிக மிக சுலபம். சுலபம் சுலபம் மிக மிக சுலபம். நோய்களை நீக்குவது மிக மிக சுலபம். Listen. நல்லா கவனிங்க. It's not God who is going to heal. கர்த்தர் சுகமாக்க போறதில்ல. என்னங்க? All the time you are waiting God to do something. கர்த்தர் ஒன்று செய்யணும்னு இவ்வளவு காலம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. That is your problem. அதுதான் அவங்க பிரச்சனையே. God says, கர்த்தர் சொல்றார், he called his disciples. அவருடைய சீடர்களை அவர் அழைத்தார். He gave them power. அவர்களுக்கு வல்லமை கொடுத்தார். He gave them authority. அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். And in Matthew chapter 10 verse 5 மத்தேயு 10:5 to 8, 8 Jesus said, 8 வரை பாருங்க, இயேசு சொன்னார், go. போங்க. Who must go? யார் போகணும்? Jesus or the disciples? இயேசு போகணுமா, சீடர்கள் போகணுமா? Okay, go. போங்க. Preach the gospel. Who must preach? யார் பிரசங்கம் பண்ணணும்? சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னார். யார் பிரசங்கம் பண்ணணும்? Jesus or the apostles? சீடர்களா, போற அப்போஸ்தலர்களா? Okay, then Jesus said, heal the sick. பிறகு இயேசு சொன்னார், வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்க. Who? யார் சுகமாக்கணும்? The problem with us, நம்ம பிரச்சனை என்னன்னா, going, yeah, we have to go. போ சொன்னா போறோம். அது ரைட். That's our duty. அது எங்க கடமையாச்சே. God has commanded me. கர்த்தர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். I have to go. நான் கட்டாயம் போகணும். He commanded me to preach. என்னை பிரசங்கம் பண்ண கட்டளை கொடுத்திருக்காரே. That's the last commandment. அதுதானே கடைசி அவர் கொடுத்த கட்டளை. We have to obey it. அதுக்கு கீழ்ப்படியணுமாச்சே. That I believe. அதனை விசுவாசிக்கிறேன். Preach. பிரசங்கம் பண்ணணும். ஆமா, definitely you have to preach, ma. கட்டாயம் நீங்க பிரசங்கம் பண்ணணுமா? Heal the sick. வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்க. Jesus. இயேசுவே. God will say, hey. கர்த்தர் சொல்றார், என்ன? The same. In the same breath I said everything. அதே மூச்சுல தானே சொன்னேன், ஒரே மூச்சுல சொல்லி முடிச்சேன் எல்லாத்தையும். The same laws apply for everything. அதே விதிமுறை எல்லாத்துக்கும் வருமே. Jesus said, இயேசு சொன்னார், heal the sick. வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்க. Who must heal the sick? யாரு வியாதியஸ்தரை சுகமாக்குறது சொல்லுங்க. கையை வச்சு சொல்லுங்க, who must heal the sick? யார் வியாதிக்காரரை சுகமாக்கணும்? அப்படி சொல்லுங்க. நான் தான். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, I have to go. நான் போகணும். I have to preach. நான் பிரசங்கம் பண்ணணும். If that's my responsibility to go. நான் போக வேண்டியது ஏன் கடமை. If that is my responsibility to preach. நான் பிரசங்கம் பண்ண வேண்டியது ஏன் பொறுப்புனா, it's my responsibility to heal. சுகமாக்குவது ஏன் பொறுப்பு தானே. It's not a suggestion. Go. போன்னு சொல்றது ஏதோ உங்களுக்கு கொடுக்கிற கருத்து அல்ல. It's a command. அது கட்டளை. Command. அது கட்டளை. The Bible says. வேதம் சொல்லுகிறது. Exactly, that's what the Bible says. அப்படியே தான் வேதம் சொல்லுகிறது. Jesus commanded them. அவர்களுக்கு இயேசு கட்டளையிட்டு கொடுத்தார். Go. போங்க. Preach. பிரசங்கம் பண்ணுங்க. Heal the sick. வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்க. Cleanse the lepers. குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்துங்க. Cast out the demons. பிசாசுகளை துரத்துங்க. Raise the dead. மரித்தோரை எழுப்புங்க. Freely you have received. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமா கொடுங்க. Freely you give. இலவசமா நீங்க கொடுங்க. Everybody say, I have received. நான் பெற்றுக்கொண்டேன் இலவசமா. சொல்லுங்க, I have received. நான் பெற்றுக்கொண்டேன். Now இப்போ
This is not there. இது இப்போ அங்க இல்ல, It's here. அது இங்கல இருக்குது. Now, இப்போ healing power சுகமளிக்கும் வல்லமை is not up in heaven. அது பரலோகத்துல இல்ல, It's right here in me. அது எனக்குள்ள இங்க இருக்குது. That's why the Bible says, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, the disciples went, சீடர்கள் போனார்கள். the Bible says, வேதம் சொல்லுகிறது, they anointed people அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் எண்ணெய் பூசினார்கள், and they healed. அவர்களை சுகமாக்கினார்கள். Humility. தாழ்மை என்பது is nothing but submitting to the word of God. கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை தாழ்த்துவதுதான் தாழ்மை. Mary said, மரியாள் சொன்னாள், let it happen according to your word. உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவது. That is humility. அதுதாங்க தாழ்மை. இயேசு, when you say I can heal, நான் சுகமாக்க முடியும் நீங்க சொல்லுவீங்கன்னா, okay, let it happen through me. என் மூலமா அது நடக்கட்டுமே. Listen to me. நல்லா கவனிக்கணும். It's easy. இது எளிது, இது சுலபம். It's easy. இது சுலபம். When you have 10 rupees, உங்களுக்கு 10 ரூபாய் இருக்கும்னா, if you have 10 rupees, உங்களுக்கு 10 ரூபாய் இருக்குன்னு வெச்சுக்கங்க, getting one banana for 1 rupees is easy. 10 ரூபாய் இருக்கும்போது 1 ரூபாய்க்கு ஒரு வாழைப்பழம் வாங்குறது சுலபம் தானே. I have the money. எனக்கு பணம் இருக்குது, I can get it. நான் அதை வாங்கிரலாம். So if it is 100 rupees, that is difficult. 100 ரூபாய் வாழைப்பழம்னா 10 ரூபாய் வெச்சிட்டு கஷ்டம் தான். If you are a believer, நீங்க ஒரு விசுவாசியா இருந்தீங்கன்னா, you have something. உங்களுக்குள்ள ஒன்னு இருக்குது. You have to know it. அத நீங்க அறிந்து கொள்ளணும். That's what Peter knew it. அதத்தான் பேதுரு அறிந்திருந்தார். When the poor beggar looked at him, அந்த ஏழை பிச்சைக்காரன் அவரை பார்த்தபோது, he looked at him. அவர் பார்த்தான். Acts 3:6 says, அப்போஸ்தலர் 3:6 சொல்லி இருக்கிறது, silver and gold I do not have. வெள்ளியோ பொன்னோ என்னிடத்தில் இல்லை. But ஆனால், listen to me. நல்லா கவனிங்க. ஆனால் what I have, என்னிடத்தில் இருக்கிறதை I give it. நான் உனக்கு தருகிறேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. What I have, என்னிடத்தில் இருக்கிறதை, what I have, எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்தில் இருக்கிறதை I give unto you. நான் உனக்கு தருகிறேன். I have. எனக்கு இருக்குது. Oh, that's the knowledge that the church must receive today. இன்றைக்கு சபை அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு இதுதான். We knew what we don't have, but we don't know what we have. ஐயா, நாம என்ன நமக்கு இல்லைங்கிறதுலயே விசேஷமான ஆட்கள் ஆயிட்டோம். எது நமக்குள்ள இருக்குங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கல. Number 2. இரண்டாவது, it's not God who heals. தேவன் கொடுக்கிறது இல்ல. It's not God who heals. தேவன் கொடுக்கிறது இல்ல. அவர் ஹீல் பண்றது இல்ல. அவர் சுகமாக்குறது இல்ல. We heal. நாம் தான் சுகமாக்குறோம். We heal. நாம் சுகமாக்குறோம். God cannot come and preach the gospel to anybody now. கர்த்தர் இப்பொழுது வந்து யாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மாட்டார். The gospel is given to us. சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now we have to go and give the gospel. நாம் போய் அதை கொடுக்கணும். Healing, சுகமாக்குறது, it's given to us. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Freely you have received. இலவசமாய் பெற்றீர்கள். Listen to me. நல்லா கவனிங்க. You and I don't pay anything for it. இதுக்காக நீங்களும் நானும் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. Listen to me. நல்லா கவனிங்க. The apostles paid the cost. அப்போஸ்தலர்கள் ஏற்கனவே விலைக்கரை செலுத்திட்டாங்க. They died for Jesus. அவர்கள் இயேசுவுக்காய் மரித்தார்கள். The only thing they did was, அவர்கள் செய்தது என்னன்னா, they decided to follow Jesus. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானித்தார்கள். That's the only thing they did. அதுதான் அவங்க செய்த ஒரே How காரியம். many of you have decided to follow Jesus? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆயத்தம் பண்ணிட்டீங்க, தீர்மானம் If பண்ணிட்டீங்க? you have decided, இப்போ நீங்க தீர்மானம் பண்ணா, God has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டார். Now you have to use it. இப்பொழுது நீங்கள் அதை பயன்படுத்தணும். இப்ப எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, I am ready. I am ready. ஆயத்தம், ஆயத்தம். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். So I am going to teach you how to heal the sick. எப்படி வியாதியஸ்தர்களை சுகமாக்குவது என சொல்ல போகிறேன். Number 1. முதலாவது குறிப்பு, walk in love. முதலாவது அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Healing is not a performance. சுகமாக்குவது என்பது ஏதோ ஒரு செய்து காண்பிக்கிற ஒன்று இல்ல. It's not for ego trip. இது ஏதோ நம்ம பெருமைக்காக செய்யறது இல்ல. I like Peter. எனக்கு பேதுருவை ரொம்ப பிடிக்கும். When he looked at the lame man, அந்த அவனை பார்த்தபோது, சப்பானியை பார்த்தபோது, Peter said, பேதுரு சொன்னார், look unto us. எங்களை நோக்கி பார். Look unto us. எங்களை நோக்கி பார். We have something. எங்களுக்கு ஒன்று இருக்கிறது. When you look unto us, நீங்க எங்களை நோக்கி பார்க்கும் பொழுது, something will gush out of me. எங்களில் இருந்து ஏதோ ஒன்று கசிந்து உங்களை தொடும். When you look unto me, நீ எங்களை பார்க்கும் பொழுது, I have something in me. எனக்குள்ளாக ஒன்று இருக்கிறது. That will jump into you. அது உனக்குள்ளே குதித்து வரும். That is the holy proud. அதுதான் பரிசுத்த பெருமை. After healing the man, அந்த மனுஷனை சுகமாக்கின பிறகு everybody looked at him. எல்லாரும் அவரை நோக்கி ஆன்னு பார்த்தாங்க.
Immediately Peter said, உடனே பேதுரு சொன்னார், why do you look unto me? ஏன் என்ன நோக்கி பாக்குற? எங்களை நோக்கி ஏன் பாக்குறீங்க? Why do you look unto me? ஏன் எங்களை நோக்கி பாக்குறீங்க? As if our power has healed. ஏதோ எங்க சுகம்தான் எங்க வல்லமதான் குணமாக்குனது மாதிரி. As if our godliness has healed you. ஏதோ எங்க பரிசுத்தம் தான் இப்படி சுத்தமாக்கிட்டது மாதிரி பாக்குறீங்களே. 50 days ago I said no Jesus, I denied Jesus. 50 நாளைக்கு முன்னாடி தான் இயேசுவே எனக்கு தெரியாது மறுதலித்தவன் நான். I promised. நான் சத்தியம் பண்ணனே. I said I don't know this fellow Jesus. இந்த இயேசு எனக்கு தெரியவே தெரியாதுனே. Only 50 days ago. 50 நாளைக்கு முன்னாடி தான். Why do you look at me? ஏன் என்னைய போய் பாக்குறீங்க? First he said look unto me. முதல்ல சொன்னாரு என்னைய பாருன்னு. Now he says don't look at me. இப்ப இவரை பாருங்களேன் என்னைய பார்க்காதேங்கறார். ஏன் பார்க்கறேங்கறார்? Hallelujah. Hallelujah. So what it means? அதனுடைய அர்த்தம் என்ன? Healing is not a ego trip. இது சுகமளிக்கிறது என்பது தன்னை காட்டுறது இல்ல. It's an expression of compassion. அது மனதுருக்கத்தின் வெளிப்பாடு. Expression of compassion. அது மனதுருக்கத்தின் வெளிப்பாடு. Expression of compassion. அது மனதுருக்கத்தின் வெளிப்பாடு. When you see a sick man, நீங்க ஒரு வியாதியஸ்தரை பாக்கும்போது you feel ஐயோ. நீங்க ஐயோ. How long this man is suffering? எவ்வளவு காலம் தான் இவர் இப்படி பாடுபடுறது? ஐயோ. ஐயோ. Why this fellow she is suffering so much? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே? The love flows. அங்கே அன்பு பாய்கிறது. The compassion flows. அங்கே மனதுருக்கம் பாய்கிறது. The Bible says. வேதம் சொல்லுகிறது. Romans 5:5. ரோமர் 5:5லே God's love. கர்த்தருடைய அன்பு. God's love. கர்த்தருடைய அன்பு. The very God's love. கர்த்தருடைய அதே அன்பு has shed abroad in our hearts. நம்முடைய இருதயத்திலே அது ஊற்றப்பட்டிருக்கிறது. Through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. நிகழ்ச்சி இருக்கு. 5 healings of my Lord Jesus. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த 5 சுகமாக்கும் நிகழ்வுகள் were done just out of compassion. அவருடைய மனதுருக்கத்தினாலேயே அதை செய்தார். Not to prove that I am the son of God. நான் தான் தேவகுமாரன் என்பதை நிரூபிக்கிறதுக்காக அதை செய்யவில்லை. Matthew 9:36. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். Matthew 14:14. மத்தேயு 14:14. Matthew 14:14. மத்தேயு 14:14. Matthew 20 verse 34. மத்தேயு 20:34. Mark 1:41. மார்க் 1:41. Luke 7:13. லூக்கா 7:13. In all these 5 places, இந்த 5 இடங்களிலும் Jesus, இயேசு, he looked at the sick man. அவர் அந்த வியாதியஸ்தனை பார்த்தார். He was filled with compassion. அவர் முழுவதும் மனதுருக்கத்தால் நிறைந்தார். As a daddy looks at his son. ஒரு மகனை தன் தகப்பன் பார்க்கிறது போல. See, I tell you one thing. நான் ஒரு காரியத்தை சொல்றேன். I'm really afraid to tell my pains to my daddy. என்னுடைய அப்பா கிட்ட என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை சொல்றதுக்கு பயப்படுறேன். இன்னும் கூட if I just tell him I have headache, எனக்கு ஒரு தலைவலி இருக்குன்னு அப்பாட்ட சொல்லிட்டா, his face is changed. அவருடைய முகம் மாறிடுது. After 6-7 hours he would be like this. 6-7 மணி நேரத்துக்கு இப்படியே உட்கார்ந்திருப்பார். That's a love of a natural father. அதுதான் இயற்கையாக இருக்கிற ஒரு அப்பாவுடைய அன்பு. How much more our daddy will. நம்ம பரலோக அப்பா எவ்வளவு அன்பா நம்ம மேல இருக்கார். Do you think that he likes you to be sick? நீங்க வியாதியா இருக்கிறது அவருக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்களா? I want to ask you a question. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன். How many of you believe that your mummy is very happy about your sickness? உங்களுக்கு வியாதி வந்துருச்சுனா உங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? Your daddy. உங்க அப்பா. Suppose if he is alive. அவர் உயிரோட இருந்தா ஒருவேளை. Will he be sad or glad? நீங்க வியாதிப்பட்டா சந்தோஷமா இருப்பாரா துக்கப்பத்தோட இருப்பாரா? சொல்லுங்க. Sad. வருத்தமா இருப்பார். But ஆனால் suppose if they have the power to heal you, will they heal you or not? அவர்களுக்கு சுகமாக்குற வல்லமை, உங்களை குணமாக்குற வல்லமை இருந்தா சுகமாக்குவாங்களா மாட்டாங்களா உங்க அப்பா உங்க அம்மா? Suppose if they have that power, அவர்களுக்கு அந்த வல்லமை இருக்குன்னு வச்சுக்கிருவோம். will they heal you or not? அவர்களை சுகமாக்குவாங்களா உங்களை மாட்டாங்களா? சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. My daddy எங்க அப்பா doesn't love me, like me to be sick. நான் வியாதியா இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. He wants me to be strong. நான் நல்ல பலமா இருக்கணும்னு விரும்புவார். He wants me to be healthy. நான் ஆரோக்கியமா இருக்க விரும்புவார். That's his love. அவர் என்னை நேசிக்கிறார். So when you heal somebody, நீங்க யாரையாவது சுகமாக்கும்போது first that love will go. முதல்ல அந்த அன்பு போகும். That love will go. அந்த அன்பு முதல்ல போகும். When a leper came, அங்க குஷ்டரோகி வந்தபோது all over the body, உடம்பெல்லாம் leprosy, அங்க குஷ்டரோகம், and he was rejected by people. மக்களால புறக்கணிக்கப்பட்டு shameful, ரொம்ப வெட்கம், shameful, வெளியே வர்றதுக்கே வெட்கம். He went to Jesus. இயேசுகிட்ட போனார். Jesus, இயேசுவே, if you can heal me, என்னை உம்மால குணமாக்க முடியும். If you are willing, நீர் உமக்கு சித்தமானால், if you are willing, உமக்கு சித்தமானால் you can heal me. என்னை சுகமாக்குங்க. But I don't know whether you are willing or not. என்னை சுகமாக்க உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ தெரியலையே. Only one time in the Bible, ஒரே ஒரு இடத்துல தான் வேதத்துல, only one person, ஒரே ஒரு ஆள் தான் asked him if you are willing. உமக்கு சித்தமானால்னு கேட்டான்.
உனக்கு விருப்பம் இருந்தான் That prayer should never be asked. ஒருபோதும் அந்த ஜெபத்துக்கு பதிலே இல்ல. If you put if, நீங்க ஆனால் என்று கேட்டால், if you put if, கூடுமானால் என்பதை நீங்க போட்டா, the faith is nullified. அந்த இடத்திலேயே உங்களுடைய விசுவாசம் போயிடும், ஒண்ணுமில்லாம போயிடும். Never ask that. நீங்க அது ஒருபோதும் ஆண்டவர்கிட்ட உமக்கு கூடுமானால் கேட்காதீங்க. The Bible says வேதம் சொல்லுகிறது, Jesus was moved with compassion. இயேசு கிறிஸ்து மனதுருகினார். He touched him. அவனை தொட்டார். He said, I am willing, I am willing, I am willing. எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு விருப்பம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு. When he looked at the widow, அந்த விதவையை அவர் பார்த்தபோது she was crying. ரொம்ப அவங்க அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. She had only one son. ஒரே மகன், அந்த ஒரு மகனும் வாலிப வயதிலேயே செத்து போயிட்டான். Jesus looked at her. அவரை அந்த அம்மாவை பார்த்தார். Moved with compassion. முழுவதும் மனது உருகிட்டார். She said, woman, don't cry. ஸ்திரியே அழாதேனார். Don't cry. நீ அழாதே. Don't cry. அழாதே. And he touched. அப்படியே தொட்டார். And he rose again. அந்த இடத்திலேயே அவன் சுகமானான். கரங்களை தட்டி. When the blind people came, அங்கே குருடர்கள் வந்தார்கள். he was moved with compassion. அவர் மனது உருகினார். எல்லாரும் கையை ஊத்தி சொல்லுங்க, God's love, கர்த்தருடைய அன்பு heals me. என்னை சுகமாக்குகிறது. Shall I tell you one secret? ஒரு ரகசியத்தை சொல்லவா? If you touch somebody with love, நீங்க அன்போடு ஒருத்தரை தொட்டுட்டீங்கன்னா, that's enough. அவ்வளவுதாங்க. No prayer, ஒரு ஜெபம் தேவையில்லை, no cry, ஒரு அழுக வேணாம். in the name of இயேசுவின் நாமத்தில். If the love fills, உங்களை அன்பு அப்படியே நிரப்பி, where the love flows, there God flows. எங்கே அன்பு பாய்கிறதோ அங்கே ஆண்டவர் பாய்கிறார். இப்ப எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, I have the love. எனக்கு அன்பு இருக்கிறது. Number 1. முதலாவது. Number 2. இரண்டாவது. Listen to me. நல்லா கவனிங்க. Number 2. இரண்டாவது. When we pray for the sick, நாம் வியாதியஸ்தர்கள் ஜெபிக்கும் போது invite the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை வரவேறுங்க. Invite the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க. Now we are going to invite the Holy Spirit. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட போகிறோம். Suppose, listen. நல்லா கவனிங்க. When Jayaseelan is sick, இப்ப ஜெயசீலன் வியாதிப்பட்டிருக்காருன்னு வெச்சுங்க. I am the healer. நான் தான் சுகமாக்குறவர். He is the capital H healer, I am the small h healer. அவர் பெரிய சு, நான் சின்ன சுகமாக்குறவர். I told you we have the healing. நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்குள்ளே சுகம் இருக்கிறது. But now I tell you, you don't have the healing power. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்குள்ளாக சுகம் அளிக்கும் வல்லமை இல்ல. இல்ல. You know what is the truth? சத்தியம் என்னன்னா, in one way, ஒரு வழியில பார்த்தா, you and I have no healing power. உங்களுக்கு எனக்கும் சுகமாக்குற வல்லமை இல்ல. Because ஏன்னா the healing power, இந்த சுகமளிக்கும் வல்லமை is the Holy Spirit power. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. In another sense, இன்னொரு வகையில பார்த்தா, you and I have the healing. உங்களுக்கும் எனக்கும் அந்த சுகமளிக்கும் வல்லமை இருக்கு. Because ஏன்னா the healer lives in you. சுகமளிக்கிறவர் நமக்குள் வாழ்கிறாரே. விளங்கிச்சீங்களா? விளங்கிருச்சா? Everybody say the Holy Spirit is the healer. பரிசுத்த ஆவியானவர் தான் சுகம் கொடுக்கிறவர். He lives in me. அவர் என்னுக்குள் வாழ்கிறார். He flows through me. என் மூலமாக பாய்கிறார். I am a channel. நான் ஒரு வாய்க்கால். This consciousness must be there with you. உங்களோடு கூட இந்த உணர்வு எப்பவும் இருக்கணும். Jesus said. இயேசு சொன்னார். So, listen to me, this is very important. இது ரொம்ப முக்கியம், கவனிங்க. You have to constantly confess. தொடர்ந்து இதை நீங்க அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். The Spirit of the Lord God is upon me. கர்த்தருடைய மகிமையுள்ள ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, The Spirit of the Lord God is upon me. கர்த்தருடைய ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He heals the sick. அவர்தான் சுகத்தை அளிக்கிறார் வியாதிகளை. Luke chapter 4. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19. 18-19. Romans 8:11. ரோமர் 8:11. John 14:26. யோவான் 14:26. John 16:13. யோவான் 16:13. Listen to me. நல்லா கவனிங்க. And John chapter 5 verse 19. யோவான் 5:19. And also verse 20. அதோடு கூட 20ஆம் வசனம். This scripture says, இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது, the Holy Spirit is upon us. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிறார். He is in us. அவர் நமக்குள் இருக்கிறார். He is with us. நம்மோடு இருக்கிறார். He is teaching us everything. நமக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறார். He is guiding us into all the truth. நம்ம சகல சத்தியங்களில் வழி நடத்துகிறார். He guides you how to heal the sick. எப்படி வியாதியஸ்தர்களை சுகமாக்குவது என அவர் வழி
வழி He நடத்துகிறார். shows you the sickness. அந்த வியாதி அவர் உங்களுக்கு காண்பிக்கிறார். He shows you what to do about it. அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என அவர் சொல்லுகிறார். Listen to me. நல்லா கவனியுங்கள். How Jesus healed the sick. எப்படி வியாதியஸ்தர்களை இயேசு சுகமாக்கினார். He saw the Father doing something. பிதா ஒன்றை செய்கிறதை அவர் பார்த்தார். He looked at it. அவரை பார்த்தார். Then he did it exactly. அதே போல இங்கே செய்தார். So today, இன்றைக்கும் கூட when you invite the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடும்போது Holy Spirit will guide you. ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். Now listen to me. நல்லா கவனிக்கணும். That is why you and I must pray in tongues. ஆகவே தான் நீங்களும் நானும் அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிக்கிறோம். If you want to pray for healing, நீங்கள் சுகத்துக்காக ஜெபிக்க விரும்பினால் first pray in tongues. முதல்ல அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க. When you pray in tongues, நீங்க அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும்போது that will trigger off the pistol. அது உங்களுடைய துப்பாக்கியில் இருக்கக்கூடிய தோட்டாவை இயக்குகிற கருவியாக இருக்கும். When you pray in tongues, நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது, or when you say Holy Spirit, I love you, ஆவியானவரே உம்மை நான் நேசிக்கிறேன், thank you for your presence, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, show me what I have to do, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என காண்பியும். the Holy Spirit will show you பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார். whether to touch, எங்கே தொடுவது, or whether to speak, எங்கே பேசுவது, what is the hindrance, அதுல இருக்கிற தடை என்ன, expect it. அதை எதிர்பாருங்கள். Hallelujah. ஹalleluya. I'm just teaching you. நான் உங்களுக்கு போதிக்கிறேன். Whatever you can pick up, now pick up. இப்பொழுது எதெல்லாம் எடுக்க முடியுமா எடுத்துக்கொள்ளுங்கள். Then third point. மூன்றாவது குறிப்பு. Quick. Number third point. மூன்றாவது குறிப்பு. Know the authority in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். Everybody say it with me. என்னோடு கூட சொல்லுங்கள் சேர்ந்து. I am his child. நான் அவருடைய பிள்ளை. I am his child. நான் அவருடைய பிள்ளை. His name, அவருடைய நாமம் is given to me. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. How many of you pray in Jesus name? Amen. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, எத்தனை பேர் சொல்றீங்க? Listen. நல்லா கவனிங்க. When I say Ezekiel Francis, நான் எசேக்கியா பிரான்சிஸ் என்று சொல்லும்போது, I say we Ezekiel Francis. நான் சொல்லுகிறேன் வி எசேக்கியா பிரான்சிஸ். Why? ஏன்? Varadarajan, my father's name. எங்க அப்பா பேர் வந்து வரதராஜன். Listen to me. நல்லா கவனிங்க. Suppose when your sister gets married, ஒரு சகோதரி திருமணம் முடிக்கிறார்கள். only then what happens? அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது? Before marriage, திருமணத்துக்கு முன்பு my sister Kiruba, என்னுடைய சகோதரி கிருபா, she would write Kiruba Varadarajan. கிருபா வரதராஜன் என்று எழுதுவார். Now after marriage, இப்பொழுது திருமணத்துக்கு பிறகு Kiruba Jayaseelan. இப்பொழுது கிருபா ஜெயசீலன். What it means? அதனுடைய அர்த்தம் என்ன? She has the right to use his name. இவருடைய பெயரை உபயோகிக்கிற அதிகாரம் அவருக்கு வருகிறது. If he has a bank account, அவருக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருந்தால், she can go and say, hey, I am Mrs. so and so. நான் அவருடைய மனைவியாக இருக்கிறேன் என்று அவர்கள் போய் அதை கிளைம் பண்ண முடியும். Listen to me. நல்லா கவனிங்க. He is our groom. அவர் நம்முடைய மணவாளன். You are wedded to him. You are engaged to him. ஐயா, அவரோடு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. நீங்க அவருடைய மணவாட்டிகளா இருக்கிறீர்கள். He is your daddy. அவர் உங்க அப்பா. You are his child. நீங்க அவருடைய பிள்ளை. He says, அவர் சொல்லுகிறார், use my name. என் பேரை பயன்படுத்துப்பா. Use my name. என் பேரை பயன்படுத்துப்பா. Jesus says. இயேசு சொன்னார். John 14:14. யோவான் 14:14 சொன்னார். 12-14. 14:12 இருந்து 14 வரை. Jesus says. இயேசு சொல்றார், He that believes in me என்னை விசுவாசிக்கிறவன் shall do what I did. நான் எதை செய்கிறேனோ அதை அவனும் செய்வான். Truly I tell you. நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Most assuredly I tell you. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். He that believes in me என்னை விசுவாசிக்கிறவன் shall do what I did. நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். Shall do more than what I did. அதை விட மேலான கிரியைகளையும் செய்வான். The next word he said. அடுத்த வார்த்தையில சொல்லுகிறார், Whatever you ask in my name, என் நாமத்தினாலே நீங்கள் எதெல்லாம் கேட்பீர்களோ I will do it. நான் அதை செய்வேன். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. I have the right to use the name of Jesus. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற உரிமை எனக்கு இருக்கிறது. Everybody say it. I have the right. எனக்கு உரிமை to இருக்கிறது. use the name of Jesus. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற உரிமை எனக்கு I am not இருக்கிறது. a beggar. நான் ஒரு பிச்சைக்காரன் I am அல்ல. his child. நான் அவருடைய பிள்ளை. I can use daddy's name. நான் இப்ப அப்பாவின் பெயரை பயன்படுத்த முடியும். You know what is the using the name of Jesus? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறதுனா என்ன தெரியுமா? He said, அவர் சொல்றார், I have given you blank check. நான் உங்களுக்கு
காசோலை கொடுத்திருக்கிறேன், எழுதாஸ் காசோலை. I have already signed it underneath. அதுக்கு கீழே நான் ஏற்கனவே என்னுடைய கையெழுத்து விட்டு விட்டேன். Whatever you want, you write it up. உனக்கு எவ்வளவு தேவையோ அதையெல்லாம் நீ அதுல எழுதிக்கோ. That is what Jesus says. அதான் இயேசு இங்கே சொல்லுகிறார். Whatever you ask in my name, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் I will do it. அதை நான் செய்வேன். Whatever you ask in my நீ என் name, நாமத்தினாலே எதை கேட்டாலும் I will do it. அதை நான் செய்வேன். Hallelujah. ஹalleluya. 14:14, 14:14, யோவான் 14:14, 16:23, 16:23, Philippians 2:10. பிலிப்பியர் 2:10. You read those scriptures. இந்த வசனங்களை போய் வாசித்து பாருங்கள். At the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே every knee shall bow. முழங்கால்கள் யாவும் முடங்கும். Angels in heaven, பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள், human beings in the earth, பூமியில் இருக்கிற மனிதர்கள், and demons in the hell. இங்கே பாதாளத்தில் இருக்கிற பிசாசுகள். Everybody say the name of Jesus எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமம் is அதுதான் above every name. எல்லா நாமங்களுக்கும் மேலா இருக்கிறது. I ask you, நான் கேக்குறேன், what is his name? இவருடைய பேர் என்ன? Jayasilan. What is his name? அவருடைய பேர் என்ன? Jesus. ஜீசஸ். What name is great? எந்த நாமம் பெருசு? Okay. Suppose இப்போ ஒருவேளை suppose if he has diarrhea. இப்பொழுது இவருக்கு வயிற்றால போகுதுன்னு வச்சுக்கலாம். Diarrhea, is it a name? அந்த வயிற்றால போறதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, வயிற்றாலங்கிற Diarrhea, is it a name? அதுக்கு ஒரு பேர் இருக்கா இல்லையா? Doctor, diarrhea is a name, you know. Dysentery is a name, you know. Diabetes is a name, you know. You name the sickness, you know. ஒவ்வொரு வியாதிக்கு நீங்க பேர் சொல்றீங்கல்ல. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Every sickness, எல்லா வியாதியும் has a name. அதுக்கு ஒரு பேர் இருக்குது. Allergy. அலர்ஜி. What is that? அது என்ன? It's a name. ஒவ்வாமை என்பது ஒரு பெயர். சொல்லுங்கய்யா. Allergy is a name. ஒவ்வாமை என்பது ஒரு பெயர். Diabetes is a name. சர்க்கரை வியாதி என்பது ஒரு பெயர். Rheumatism is a name. வாதம் என்பது ஒரு பெயர். Sugar complaint is a name. அது சக்கரை நோய் என்பது ஒரு பெயர். And Jesus name இயேசுவின் நாமத்தினாலே is above every name. எல்லா இந்த வியாதிகளின் நாமத்துக்கு மேல இருக்கிறது. And you have the right, உங்களுக்கு உரிமை you இருக்கிறது. have the right உங்களுக்கு உரிமை இருக்கிறது. to use that name. அந்த நாமத்தை பயன்படுத்துகிற உரிமை இருக்கிறது. Because ஏனென்றால் there is only one reason that you have the name right to use. நீங்க அந்த நாமத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது. How can I use my daddy's name? எப்படி எங்க அப்பாவுடைய பேரை நான் பயன்படுத்துவது? How can Kriba can use Jayasilan's name? ஜெயசீலனுடைய பேரை எப்படி கிருபா பயன்படுத்துவது? Not on any basis. வேற எந்த ஒரு அடிப்படையிலும் அல்ல. The only reason, ஒரே ஒரு காரணம். I am born in that family. நான் அந்த குடும்பத்துல பிறந்துட்டேன். That's it. எல்லாம் கையை தட்டுங்க. I am born in that family. அந்த குடும்பத்துல நான் பிறந்துட்டேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. I am born in that எல்லாம் family. சத்தமா சொல்லுங்க, நான் அந்த குடும்பத்துல I பிறந்துட்டேன். am born in that family. நான் அந்த குடும்பத்துல பிறந்துட்டேன். So I can use my daddy's name. ஆகவே எங்க அப்பாவுடைய பேரை நான் பயன்படுத்த முடியும். Not because I am good, not because I was better. No, not that. நான் வந்து நல்லவன் அல்லது நல்லா இல்ல அதனால இல்ல. அதனால இல்லைங்க. அதனால இல்ல. I am born in that family. நான் அந்த குடும்பத்துல பிறந்துட்டேன். So the greatest privilege is being born in the family. ஒரு பெரிய அனுபவம் என்னன்னா அவருடைய குடும்பத்துல பிறந்தது. Jesus said. இயேசு சொன்னார். Listen to me. Jesus said. நல்ல கவனி. இயேசு சொன்னார். The 70 disciples came to Jesus. இயேசுவிடத்துல 70 சீடர்கள் ஓடி வந்தாங்க. 10:17 to 19. Luke. லூக்கா 10:17 இருந்து 19 வரை பாருங்க. And they said, அவர்கள் சொன்னார்கள், Jesus, இயேசுவே, even the demons அந்த பிசாசுகள் கூட submit to us in your name. உம்முடைய நாமத்துல கீழ்ப்படிகிறது எங்களுக்கு. Jesus said, இயேசு சொன்னார், no. இல்ல. Rejoice. மகிழ் கலிகூருங்க. Your names are written in heaven. உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக கலிகூருங்க. Say it with me. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. Say it with me. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. How many of you believe that your names are written in the book of life? அங்க ஜீவ புத்தகத்துல பரலோகத்துல உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Sure? நிச்சயமாகவா? 100% sure? 100%. Let me tell you something. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். The day your name was written there, அங்கே உங்களுடைய பெயர் எழுதப்பட்ட அந்த நாளிலே, was the same day that his name is given to you. அந்த உங்க பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட அதே நாளிலே அவருடைய நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. So when you use the name, நீங்கள் அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது use it as authority. ஆகவே அதிகாரத்தோட பயன்படுத்துங்க. That's why Peter said, ஆகவே தான் பேதுரு சொன்னார், silver and gold have I none, but such as I have give I thee. What I have I give thee. நான் உனக்கு என்ன இருக்கிறதோ அதை நான் உனக்கு தருகிறேன். In the name of Jesus
Jesus Christ இயேசுவின் நாமத்தினால் of Nazareth, rise up and walk. நசரேன் நாமத்தில் எழுந்து நட. நல்ல கவனிங்க. நல்ல கவனிங்க. If we know the power of the name of Jesus, இயேசுவின் நாமத்தின் வல்லமையை மாத்திரம் நாம் அறிந்து கொண்டால், everybody say it, the name, எல்லாரும் சொல்லுங்க, நாமம், the name, நாமம், that Benny Hinn uses, Benny Hinn பயன்படுத்துகிற நாமம், the very name, அதே நாமம் that Apostle Peter used, அப்போஸ்தலர் பேதுரு பயன்படுத்தின the நாமம், very name, அதே நாமம் Paul used, பவுல் பயன்படுத்தின அதே the நாமம், same name, எல்லாரும் சொல்லுங்க, அதே நாமம் I use. நான் பயன்படுத்துகிறேன். Say hallelujah. Hallelujah. I can use my daddy's name. நான் எங்க அப்பாவுடைய பேரை பயன்படுத்த முடியும். My brother Johnson can use my daddy's என்னுடைய name. சகோதரர் ஜான்சன் எங்க அப்பா பேரை பயன்படுத்த முடியும். My sister Glory can use daddy's என்னுடைய name. சகோதரி குளோரி அப்பாவுடைய நாமத்தை பயன்படுத்த முடியும். Whether you are you deserve it or not, அதுக்கு நீங்க தகுதியோ இல்லையோ, you are born in that family. நீங்க அந்த குடும்பத்துல பிறந்துட்டீங்க இல்லையா? So when you speak to the sickness, ஆகவே ஒரு வியாதியை பார்த்து நீங்கள் பேசும் பொழுது you must talk like that. நீங்க இப்படி பேசணும். Whatever I ask in Jesus name, இயேசுவின் நாமத்தில் எதையெல்லாம் கேட்பேனோ, Jesus name is above every sickness. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா வியாதிக்கு இருக்கிற பேரை விட பெரிய பேர். So I don't command the sickness in my name. நான் இந்த வியாதியை ஏன் நாமத்தை வச்சுக்கிட்டு துரத்தல? I command the sickness in Jesus name. நான் இந்த வியாதியை இயேசுவின் நாமத்தை கொண்டு துரத்துகிறேன். Say hallelujah. சொல்லுங்க ஹalleluya. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, I have the name of Jesus. எனக்கு இயேசுவின் நாமம் இருக்கிறது. I can use that name. நான் அந்த நாமத்தை பயன்படுத்தலாம். சொல்லுங்க, I can use that name. நான் அந்த நாமத்தை பயன்படுத்தலாம். Whatever I demand, நான் எதையெல்லாம் கேட்கிறேனோ, whatever I demand, நான் எதையெல்லாம் கேட்கிறேனோ, in Jesus name, இயேசுவின் நாமத்தில் it shall be given. அது கட்டாயம் கொடுக்கப்படும். Listen, நல்லா கவனிங்க. when God touches you, கர்த்தர் உங்களை தொடும்போது jump, குதிங்க, jump. நல்லா குதிங்க. If you cannot stretch forth, உங்க கையை நீட்ட முடியலைன்னா do it. செய்யுங்க. When everybody marveled at him, பிறகு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. as you look at the preacher, நீங்க பிரசங்கியாரை பார்க்கிறது மாதிரி. the preacher said, பிரசங்கியார் சொல்றார், hello mister, ஹலோ மிஸ்டர், why do you look unto me? நீ என்ன பார்க்கற? He said, அவர் சொல்றார், Acts 3, அப்போஸ்தலர் 3 verse 16. 16ல You know what he said? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? Through the name this man was made whole. அந்த நாமத்தினாலே இவன் சுகமாக்கப்பட்டான். Through the faith in that name. அந்த நாமத்தின் மேலே அவன் வைத்த அந்த விசுவாசமே இவனை சுஸ்தமாக்கியது. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, I am going to heal somebody. இப்பொழுது யாரை ஆகிலும் நான் சுகமாக்க போறேன். Not in my name. சொல்லுங்க, not in my name. ஏன் நாமத்தினால இல்ல, in Jesus name. இயேசுவின் நாமத்தில் I believe. நான் விசுவாசிக்கிறேன். The power of the name of Jesus. இயேசுவின் நாமத்தின் வல்லமையை. There is authority in the name. இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் There இருக்கிறது. is miracle in the name. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் There இருக்கிறது. is healing in the name. இயேசுவின் நாமத்தில் சுகம் There இருக்கிறது. is salvation in the name. ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. There is deliverance in the name. இயேசுவின் நாமத்தில் விடுதலை இருக்கிறது. There is miracle in the name. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் இருக்கிறது. I have that name. அந்த நாமம் எனக்கு இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Then another point. அடுத்த குறிப்பு, Walk in love. அன்பிலே நடக்க வேண்டும். Invite, recognize the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். Know the authority of name of Jesus or use it. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை அறிந்து கொண்டு அதை பயன்படுத்த வேண்டும். 4. நான்காவது, Everybody say. நான்காவது. என் பின்னால சொல்லுங்க. Say it after me. T. இன்னொரு T. T O O U U C C H. H. எல்லாரும் எனக்கு பின்னாடி சொல்லுங்க. தோ டு தொடு. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. Touch. 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 Listen to me. கவனிங்க. There is power in your touch. உங்களுடைய தொடுதலிலே வல்லமை இருக்கிறது. There is a saying, the elephant doesn't know his strength. யானைக்கு தன்னுடைய பலன் தெரியாது என்ற ஒரு பழமொழி உண்டு. The believer doesn't know the power of their hand. அதுபோலவே விசுவாசிக்கு தன்னுடைய கையில் இருக்கிற வல்லமை தெரியல. You have power, brother. உங்களுக்கு வல்லமை இருக்கு brother. When you touch somebody, நீங்க யாரையாவது தொடும்போது something goes from you. உங்களிடத்திலிருந்து ஏதோ ஒன்று பாய்கிறது. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. When I touch somebody, நான் யாரையாவது தொடும்போது something goes into you. ஒன்று அவருக்குள் ஒன்று போகிறது. Something goes into you. ஏதோ ஒன்று அவருக்குள் போகிறது.
இருக்கிறது. How many of you believe there is electricity here? இங்கே கரண்ட் இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரிகிறது? மின்சாரம். Is there electricity in the mic? இந்த மைக்ல மின்சாரம் இருக்கிறதா? Is there electricity in the mic? இந்த மைக்ல மின்சாரம் இருக்கிறதா? ஒலிபெருக்கிலே இந்த ஒலிபெரு Switch it off. Switch it on. அந்த விசையை அழுத்தி விட்டோம். Everybody say, I have the power. எனக்குள்ள வல்லமை இருக்கிறது. I have the Holy Spirit. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். I have the name of Jesus. எனக்குள்ள இயேசுவின் நாமம் இருக்கிறது. I have the love of Jesus. எனக்குள்ள இயேசுவின் அன்பு இருக்கிறது. I have the switch here. இங்கே எனக்கு அதனுடைய பொத்தான் இருக்கிறது. Switch here. இங்கே அதனுடைய பொத்தான் இருக்கிறது. Switch here. இங்கே அதனுடைய விசை இருக்கிறது. When I touch, நான் இந்த விசையை வைத்து தொடும் பொழுது I switch on it. நான் அதை அழுத்தி விடுகிறேன். I switch it on. நான் அதை அவிழ்த்து விடுகிறேன். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, my hand என்னுடைய கரம் has the switch. என்னுடைய கரத்திலே அது இயக்கும் சக்தி இருக்கிறது. When I touch, நான் தொடும் பொழுது what happens? என்ன நடக்கிறது? Electricity passes. அங்கே மின்சாரம் பாய்கிறது. I still remember. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. I think I was in my 20s, early 20s. என்னுடைய 20 வயதிலே இளமையிலே அப்பொழுது இருக்கும்போது I befriended one of the compounder. ஒரு கம்பவுண்டரை போய் பார்த்தேன். I made him as my friend. அவருடைய என்னை நண்பராக்கி கொண்டேன். So every day we used to go for walking. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க செல்வோம். I was in my auntie's house at that time. அந்த நேரத்துல எங்க அத்தை வீட்ல இருந்தேன். My mommy's sister. எங்க அம்மாவுடைய சகோதரி சித்தி. So we were very good friends. நாங்க ரொம்ப நண்பர்கள். So I was giving him gospel. அவருக்கு நான் சுவிசேஷம் சொல்லிக் He கொடுத்தேன். didn't fully accept. அவர் முழுவதும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். One day he was nodding his head. Oh sir, oh sir. ஓ சார், சரி சார், சரி I சார். said, shall we pray sir? நான் இப்பொழுது ஜெபம் பண்ணலாமா சார்? He said, yes sir. ஆமான்னார். We knelt down in your room. நாங்க ஒரு அறையில முழங்கால் படிட்டோம். I just wanted to test what I am teaching you now. I said, அப்பொழுது நான் சொன்னேன், Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, the power you are in me. எனக்குள்ள இருக்கிற வல்லமை, As I pray, நான் ஜெபிக்கும் போதே I am going to touch this man. நான் இந்த ஆளை தொட போறேன். Let the electricity flow. உம்முடைய மின்சாரம் பாயட்டும். ரகசியம், I prayed very secret. எனக்கு உள்ளுக்குள்ள ரகசியமா ஜெபிச்சு கொண்டேன். And I said, நான் சொன்னேன், sir, say this prayer with me sir. என்னோடு கூட இந்த ஜெபத்தை சொல்லுங்க பிரதர். Dear Jesus, அருமையான இயேசுவே, I just like a friend I touched him. நண்பரை போல தொட்டேன். Sir, stop it. நிறுத்துங்க சார். I said, what happened? என்ன நடந்ததுன்னு கேட்டேன். Shock. ஐயோ, உடம்பெல்லாம் ஒரே ஷாக்கா இருக்குது. எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குதுயா. You have the electric shock. உங்களுக்குள்ள அது போல எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறது. You have it. உங்களுக்கு உள்ள அந்த மின்சாரம் இருக்கிறது. But on that day, அந்த நாளிலே ஆனால் I became conscious of it. அதை குறித்து அன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. Conscious of it. ஏற்கனவே இருக்குது, அன்னைக்கு தான் தெரிய வந்தது. I think it is empty hand. நான் வெறும் கைன்னு நினைச்சேன். Not empty hand. இது வெறும் கை அல்ல. Somebody lives in me. Somebody lives in me. Somebody lives in my hand, leg, body. While I was praising to Jesus, somebody flows in me. எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், எனக்குள்ள ஒருவர் வசிக்கிறார். என் கையாலே தொட்டாலே அந்த கரண்ட் பாயுமே. எனக்குள்ள ஒருவர் வசிக்கிறாரே. The Holy Spirit is like electric current. பரிசுத்த ஆவியானவர் மின்சாரம் போல இருக்கிறார். He is a person. அவர் ஒரு நபர். Sometimes சில நேரங்களிலே he flows like electric current. அவர் மின்சாரம் போல பாய்கிறார். Everybody lift up your hand and say, எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க, Jesus in me. இயேசு எனக்குள்ள இருக்கிறார். Holy Spirit power is in me. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. When I touch, நான் தொடும்போது the power flows. வல்லமை பாய்கிறது. Touch. நான் தொடும்போது, when I switch it on, நான் இத மின்சாரத்தை போடும்போது I was not emotionalized. எனக்கு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு இத போடல. No. அப்படி போடல. Gently you can do it. அப்படி சாதாரணமா செய்யலாம். எல்லாரும் சொல்லுங்க, when I touch, நான் தொடும்போது, when I realize or not, நான் உணர்றனோ இல்லையோ, Holy Spirit flows. பரிசுத்த ஆவியானவர் பாய்கிறார். Holy Spirit flows. பரிசுத்த ஆவியானவர் பாய்கிறார். The Holy Spirit came upon me. என் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். I received his power. அவருடைய வல்லமையை அப்பொழுதே பெற்றுக்கொண்டேன். I received his power. அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டேன். Hallelujah. Hallelujah. The Bible says வேதம் சொல்லுகிறது, that woman came and touched
touched the hem of Jesus. அந்த ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. Jesus said, இயேசு சொன்னார், who touched me? யார் என்னை தொட்டது? But I sense, I perceive the power has gone out of me. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, when I touch, நான் தொடும்போது the power goes out of me. வல்லமை என்னிடத்திலிருந்து வெளியே போகிறது. சொல்லுங்க, when I touch somebody, நான் யாரையாயிலும் தொடும் பொழுது the power goes out of me. வல்லமை என்னிலிருந்து வெளியே போகிறது. Confess it, when I touch somebody. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, நான் தொடும் When I பொழுது, touch somebody, நான் யாரையாயிலும் தொடும் பொழுது the Holy Ghost power goes. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை The Holy போகிறது. Ghost power goes. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை போகிறது. That is why Jesus said, ஆகவே தான் இயேசு சொன்னார், Mark 16:18, மார்க் 16:18, when believers shall lay their hands on the sick, வியாதியஸ்தர்கள் மேலே விசுவாசிகள் கை வைக்கும் பொழுது the sick shall recover. வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாவார்கள். I am a believer. நான் ஒரு விசுவாசி. I am a believer. நான் ஒரு விசுவாசி. When I lay my நான் hand, என்னுடைய கையை வைக்கும் பொழுது sick shall recover. வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாவார்கள். சத்தமா சொல்லுங்க, when I lay my நான் hand, என்னுடைய கையை வைக்கும் பொழுது sick shall recover. வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாவார்கள். Either immediately உடனடியாக or it begins. இல்ல அது தொடங்குகிறது. சொல்லுங்க, either immediately ஒன்று உடனடியாக or it begins. அல்லது அது அடுத்து தொடங்குகிறது. But one thing, ஆனா ஒரு காரியம், they shall recover. அவர்கள் சொஸ்தமாவார்கள். That is Jesus' word. அதுதான் இயேசுவின் வார்த்தை. Jairus came யவீரு வந்தான். and he said, Jesus, அவர் சொன்னார், இயேசுவே, my daughter just died. இப்பொழுதுதான் என் மகள் மரித்து போனாள். Come and lay your hand on. வந்து உம்முடைய கரத்தை வையும். Matthew 9, மத்தேயு 9 the chapter from verse 28. 28ஆம் வசனத்திலிருந்து You can see it afterwards. பிறகு போய் வாசித்துக் கொள்ளுங்கள். You come and touch. நீர் வந்து கை வைத்து தொடு. I am going to ask you a question. இப்பொழுது ஒரு கேள்வி கேட்க போகிறேன். Come and read, everybody read it now. எல்லாரும் இப்ப வாசிங்க. Luke 4:40. லூக்கா 4:40 எடுத்து எல்லாரும் எடுத்து I வாசிங்க. want everybody to read it now because the word, you have to see the word. பாருங்க, வசனத்தை நீங்க கட்டாயம் கண்ணால பார்க்கணும், வாயால பேசணும், எடுத்து வாசிக்கணும். That helps you. அது உங்களுக்கு உதவி செய்யும். சூரியன் அஸ்தமித்த போது மைக்ல வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். They brought the sick people to Jesus. அவர்கள் வியாதியஸ்தர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து, everybody say, Jesus, இயேசு laid his hands அவருடைய கரத்தை வைத்தார் on everyone. ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் Jesus, இயேசு laid his hands அவருடைய கரத்தை வைத்தார் on everyone ஒவ்வொருவர் மேலும் and healed. அவர்களை சுகமாக்கினார். I ask you a question. இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறேன். How many of you believe that this night Jesus wants to touch everyone here? இந்த இரவு இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that when Jesus comes and touches you, 100% you will be healed? இயேசு கிறிஸ்து வந்து உங்களை தொடும்போது 100% சுகம் பெறுவீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடி காமிங்க. Now the glad news. இப்பொழுது நல்ல செய்தி. Now இப்பொழுது Jesus' hands are our hands. இயேசுவின் கை நம்ம கையே. We are his body. நாம் அவருடைய சரீரம். We are his body. நாம் அவருடைய சரீரம். Everybody say, we are his body. நாம் அவருடைய சரீரம். Everybody shout with me, I am his member. எல்லாரும் சத்தம் போடுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, நான் அவருடைய சரீரத்தின் அவயவம். Ephesians எபேசியர் chapter 5 5ஆம் அதிகாரம் verse 30 says, 30ஆம் வசனம் சொல்லுகிறது, we are the members of his body. அவருடைய சரீரத்தின் அவயவமாய் நாம் இருக்கிறோம். Lift up your hand and say, I am the member of Jesus' body. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவம். I may be his hand, அவருடைய கையாக நான் இருப்பேன், or leg, அல்லது காலாக இருப்பேன், or nail, நகமாக இருப்பேன். I am a member of Jesus' body. நான் இயேசுவின் சரீரத்தின் அவயவம். Shout it, I am a member of Jesus' body. இயேசுவின் சரீரத்தின் அவயவம். சத்தமிடுங்க. I am a member of Jesus' body. இயேசுவின் சரீரத்தின் அவயவம் நான். When I touch, நான் தொடும்போது Jesus' body touches. இயேசுவின் சரீரம் தொடுகிறது. When I touch, நான் தொடும்போது Jesus' member touches. இயேசு கிறிஸ்துவின் அவயவம் தொடுகிறது. Are you Jesus' coat or Jesus' body member? நீங்க அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வஸ்திரமா இல்ல அவர் கையா? Are you his handkerchief or are you his hand? அவருடைய கைக்குட்டையா இல்ல நீங்க கையா? Who are you? நீங்க யாருங்க? Everybody say, Jesus' body. நான் இயேசுவின் கை. The church சபை is his body. அது அவருடைய சரீரம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, in Ephesians எபேசியர் chapter 1 1ஆம் அதிகாரம் verse 19 to 21, 19 இலிருந்து 21 வரை, we are his body, நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம், fullness of him. அவருடைய முழுமையாக இருக்கிறோம். And listen to me, when you touch somebody, நீங்க யாரையாவது தொடும்போது,
Is it you or it is Jesus? நீங்களா அல்லது இயேசுவா? Huh? நீங்களா இயேசுவா? Both of you must believe it. The sick man must believe. அந்த வியாதியஸ்தனும் விசுவாசிக்கணும். The man who lays his hand, that is the extension of Jesus' hands. கையை வைக்கிறாரே அவருடைய கரம் இயேசுவின் நீட்டப்பட்ட கரம்னு இவரும் You விசுவாசிக்கணும். have to believe that. நீங்க அதை விசுவாசிக்கணும். What to do? என்ன செய்யறது? If pastor lays his hand, okay. பாஸ்டர் கையை வச்சா சரிதான். If Ezekiel lays his hand, okay. எசேக்கியானே கை வச்சா ஓகே. No. இல்ல. Every believer ஒவ்வொரு விசுவாசி is a member of Christ's அது body. கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறார். His teaching will release the church. அவருடைய உபதேசம் சபையை விடுதலையாக்கும். Listen to me. நான் சொல்றத கவனிங்க. Do you know that even the saliva of Jesus had healing power? இயேசு கிறிஸ்துவின் எச்சிலுக்கு கூட சுகமாக்கும் வல்லமை இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்னு அவருக்கு எச்சிலா கூட இருங்க ஐயா, நீங்க அதுல கூட பவர் இருக்கு ஐயா. கை குட்ட இல்ல கையா இல்லைனா எச்சிலாவது இருங்க, அதுலயாவது வல்லமை இருக்கு. Suppose if you think you are just ordinary saliva of Jesus, still you have the power of இயேசு கிறிஸ்து எச்சில் தாங்க நான் சொன்னா கூட உங்களுக்கு சுகமாக்கும் வல்லமை இருக்குது. I read about a healing minister. ஒரு சுகமளிக்கும் ஊழியரை குறித்து படித்தேன். And he was not a highly educated man. அவர் ரொம்ப படிச்சவர் இல்ல. You know what he used to do? அவர் வழக்கமா என்ன தெரியுமா செய்வாரா? When sick people come to him, அவரிடத்துல வியாதிப்பட்டவர்கள் வந்தபோது he will say, what is your sickness? உனக்கு என்னப்பா வியாதின்னு கேட்பார். Cancer. கேன்சர் வியாதி, புற்றுநோய். Half ounce. ஒரு 6 ounce எடுத்து தூப்பி இப்படி தேய்ச்சு விட்டுருவார். I was told everybody was healed like that. அப்படி தேய்ச்சவங்க அத்தனை பேர் சுகமாயிட்டாங்களா? Shall we try today? இன்னைக்கு அத முயற்சி பண்ணலாமா? There is power in my saliva, power in my hand too, power in my leg, power in my shirt, power in my tie, power in my body, power all on me. என் எச்சிலும் வல்லமை, என் கையிலும் வல்லமை, என் சட்டையில் வல்லமை, கர்ச்சீப்பில் வல்லமை, வல்லமை 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 என் உடலெல்லாம் வல்லமை, வல்லமை 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 என் உடலில் உள்ளதில் வல்லமை. See, this consciousness இந்த உணர்வு will build your faith. அது உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பும். The problem is, பிரச்சனை என்னன்னா we are not conscious of. நாம அத குறிச்ச ஒரு உணர்வா இருக்கிறது இல்லையே. I'm unworthy. நான் தகுதி இல்லாதவன். I'm just nothing. நான் ஒண்ணுமே இல்ல. I'm just a dust. நான் ஒரு தூசி. That must be dealt with. அது முதல்ல போய் ஆகணும். The Bible says, வேதம் சொல்லுது. Mark 7:33. மார்க் 7:33. 8:23. 8:23. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து, everybody say, he put his finger in his ear. அவருடைய காதிலே தன்னுடைய விரலை வைத்து, everybody say, lift up your hand and say, even my finger. எல்லாரும் எடுத்து கையை காமிங்க. என்னுடைய விரலாலே கூட சொல்லுங்க, even my finger, என்னுடைய விரல் கூட has the power. வல்லமை இருக்குது. So what do you have to do? இப்போ நீங்க என்ன செய்யணும்? Suppose you have a ear problem. இப்போ காதுக்குள்ள பிரச்சனைன்னு வெச்சுங்களேன். Put it here like this. நேரா காதுக்குள்ள வச்சிரணும். Direct, let the power go straight. நேரா வல்லமை காதுக்குள்ளே போகட்டும். Everybody say it, my finger. என்னுடைய விரலிலே. Jesus said, இயேசு சொன்னார், they shall lay their hands on the sick. வியாதியஸ்தர் மேலே கைகளை வைப்பார்கள். They shall recover. அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். Don't lay your hand only on the head. ஐயா, தலையில மாத்திரம் போய் கையை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. Stomach pain, touch stomach. வயித்துல வலினா வயித்துல வைங்க கையை. That is why men should pray for men and women should pray for women. அதனால தான் சகோதரிகளுக்கு ஜெபிக்கணும், ஆண்கள் ஆண்களுக்கு ஜெபிக்கணும். Touch. கை வைங்க. There is a pain here. இங்க கால்ல வலி இருக்கும்னா touch. வை தொடுங்க. And say thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you. நன்றி. The member of Jesus body is இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இப்பொழுது தொடுகிறது. The hand of Jesus is touching. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கரம் தொடுகிறது. The power is flowing. Thank you Jesus. இப்பொழுது வல்லமை பாய்கிறது. நன்றி இயேசுவே. Everybody say hallelujah. எல்லாரும் சொல்லுங்க hallelujah. 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 When blind man came, அங்கே குருடர்கள் வந்தபோது, the Bible says, வேதம் சொல்லுகிறது, a blind man and a mute. அவன் ஊமையும் செவிடுமானவன். He spat. அவர் துப்பினார். And he spat it. அந்த குருடன் கண்ணுல அவர் அப்படியே தடவினார். One touched here, one finger. ஒரு கையை வாயில வச்சார். Here.
உன்னை கண்ணுல வச்சா. And he said, do you see anything? நீ ஏதாவது பாக்குறியான்னு கேட்டார். He said, yes. ஆமா பாக்குறேன். I see men like trees. மனுஷர்கள்லாம் ஏதோ மரம் மாதிரி இப்படியே நடக்கிறதா. He touched him again. மறுபடியும் கை வைத்து தொட்டார். எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, டச்லயே இருக்கே பவர். எல்லாம் தொடுறதுலயே இருக்குயா சொல்லுங்க. தொடுறதுல I have the power in my touch. என்னுடைய தொடுதலிலே வல்லமை இருக்கிறது. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவர். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவர். Then அதுக்கு பிறகு command. கட்டளை கொடுங்க. Issue orders. நீங்கள் இப்பொழுது கட்டளைகளை கொடுங்கள். Command. கட்டளை கொடுங்கள். Everybody say command. கட்டளை கொடுங்கள். How many of you believe that you can command? நீங்கள் கட்டளை கொடுக்க முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Lift up your hand. Can you command? நான் கட்டளை கொடுக்க முடியும். Are you a commander? நீங்க ஒரு கட்டளை கொடுக்கிறவரா? Are you a beggar or commander? நீங்க பிச்சைக்காரனா இல்ல கட்டளை கொடுக்கிறவரா? Are you a beggar or commander? நீங்க பிச்சைக்காரனா கட்டளை கொடுக்கிறவரா? Who is your daddy? Beggar or raja? உங்க அப்பா யாரு? பிச்சைக்காரரா ராஜாவா? Your daddy is king. உங்க அப்பா ராஜா. The Bible says வேதம் சொல்லுகிறது he is the Lord of lords. அவர் கர்த்தாதி கர்த்தர். King of kings. ராஜாதி ராஜா. Listen. நல்லா கவனிங்க. He is the king of kings. அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. Who is kings? யார் ராஜாக்கள்? நான் தான். எல்லாம் சத்தமா சொல்ல, நாங்கள் ராஜாக்கள். நாங்கள் ராஜாக்கள். அவர் ராஜாக்களுக்கு ராஜா. அவர் ராஜாக்களுக்கு ராஜா. The Bible says. வேதம் சொல்லுகிறது. Revelation. வெளிப்படுத்தல். Chapter 1. 1. Verse 5 and 6. 5 மாறுமான வசனங்கள். The Bible says. வேதம் சொல்லுகிறது. He has loved us. நம்மை washed us by his blood. And made us kings and priests. நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவருக்கே ஸ்தோத்திரம். Listen, and you have to answer me. இப்பொழுது எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. How many of you believe that Jesus loved you? இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Sure? உண்மைதானா? Sure? நிச்சயமா. Do you believe that he loves you? அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? Does he love you? அவர் உங்களை அன்பு கூர்கிறாரா? Okay, how many of you believe that he washed you by his blood? அவருடைய இரத்தத்தால் உங்களை முற்றிலும் கழுவி விட்டார் என எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? If you can believe that he loves you, அவர் உங்களை அன்பு கூர்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால், if you believe that he washed you, அவர் உங்களை முற்றிலுமாக இரத்தத்தால் கழுவி விட்டார் என்பதை விசுவாசித்தால், you have to believe that he has made you a king. அவர் உங்களை ராஜாவாக மாற்றி விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். He has made you a queen. அவர் உங்களை ராஜாத்திகளாக மாற்றி விட்டார். Listen, everybody say, I am a raja. நான் ஒரு ராஜா. Listen. நல்லா கவனிங்க. I will a raja. எப்படி ஒரு ராஜா talk to the servant. தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் பேசுவார். Hello servant, வேலைக்காரனே, will you please come? தயவு செய்து வரமாட்டியா வேலைக்காரனே? சொல்லுங்க. அப்படியா கூப்பிடுவீங்க? Hello my servant, please do a favor to me. தயவு செய்து என் வேலைக்காரனே எனக்கு ஒரு வேலை செய்வியா? Will you get me 1 kilo rice please, if you don't mind? தயவு செய்து நீங்க வருத்தப்பட்டுக்கிறீங்களே, நான் போய் 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வர்றியாப்பா? சொல்லுங்க ஐயா. அப்படியா கேப்பீங்க? Why? ஏன்? You have to treat a sippandi and your labor with that authority. உங்களுடைய வேலைக்காரனிடத்தில் நீங்கள் அதிகாரத்தோடு கட்டளை கொடுக்க வேண்டும். When you speak to the sickness, நீங்க வியாதிகளை பார்த்து கட்டளை கொடுக்கும்போது, sickness is not your master, they are your servant in the name of Jesus. வியாதிகள் எல்லாம் உங்கள் மேல இருக்கிற எஜமான் அல்ல, அவைகள் வேலைக்காரர்கள். விசுவாசத்தோட கேளுங்க. விசுவாசத்தோட கேளுங்க. It all by faith. எல்லாம் விசுவாசத்தோட. The prayer of faith shall save the sick. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்ப நீங்க எவ்வளவு விசுவாசம் உங்களுக்குள்ள அப்படி தைரியம் வருதோ அவ்வளவு ஹீலிங் பவர் வரும். ஆமென். I tell you, it's not in the hand of God now. இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே இல்ல. It's in your hand. இது உம்முடைய கரத்தில் இருக்குது. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, it's my hand. இது என்னுடைய கையில இருக்குது. The name, இயேசுவின் நாமம், in my hand. என் கையில இருக்குது. The power, வல்லமை, is in my hand. அது என் கையில் இருக்குது. The Holy Ghost, பரிசுத்த ஆவியானவர், is in my hand. என் கையில் இருக்கிறார். The authority, அதிகாரம், is in my hand. என் கையில் இருக்கிறது. I have to do something about it. I have to do something about it. I cannot cry to God. நான் தேவனிடத்திலே அழுக முடியாது. I cannot wonder why nothing happens. ஏன் ஒண்ணுமே நடக்கலைன்னு ஆச்சரியப்படக்கூடாது. Okay. சரிதானா? How many of you understood this? எத்தனை பேர் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டீர்கள்? The centurion said, அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னான், Jesus, இயேசுவே, don't bother to come to me. நீ வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. I am a centurion. நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி. The military officer knows the authority. இந்த ராணுவத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தான் அதிகாரம்னா என்னன்னு தெரியும். Listen, everybody listen. The centurion said, அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னான், Sir,
சார், I know what is authority, military power, sir. அந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் என்னன்னு எனக்கு தெரியும். I know it, sir. அது எனக்கு தெரியும். I have 100 people under me. எனக்கு கீழ 100 பேர் இருக்காங்க. I have officer over me. எனக்கு மேல ஒரு ஆபீசர் இருக்கிறார். When I say somebody come, யாராயிலும் ஒருவர் வா என்றால் he come. வர்றான். When I say go, போன்னு சொன்னா he go. அவர் போகிறார். When I say do, நான் இதை செய் என்று சொன்னால் he does it. அவர் செய்கிறார். In the same way. அது போலவே I know you are the officer, military officer. நீர்தான் ராணுவ அதிகாரி, எனக்கு தெரிகிறது. When you say go, the sickness will go. நீங்க சொல்லும்போது வியாதி போனா போகுது. When you say come, the healing will come. வான்னு சொன்னா சுகம் வருகிறது. When you say do, the man will do what he could not do before. நீங்க செய்ன்னு சொன்னா இதுவரை செய்ய முடியாததை அந்த வியாதிக்காரர் செஞ்சு சுகமாகறான். So how to heal the sick? எப்படி வியாதியஸ்தர்களை சுகமாக்குவது? Go come do, go come do. போ வா செய், போ வா செய். Go come do, go come do. போ வா செய், போ வா செய். போ வா செய், போ வா செய். எல்லாரும் சொல்லுங்க போ போ வா வா செய். செய். வியாதியே வியாதியே போ போ. சுகமே சுகமே வா. வா. பிரதர் பிரதர், செய்ய முடியாத செய். செய்ய முடியாத செய். Go. கோ. Sickness. வியாதியே Go. கோ. Health. ஹெல்த் கம். Brother. பிரதர், Do what he could சரிங்க. not do. இப்ப சொல்லுங்க தமிழ்ல. வியாதியே போ. சுகமே வா. பிரதர், செய்ய முடியாத செய்யுங்க. அவ்வளவு. Don't become nervous. அதுல பதற கூடாது. நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? நம்ம ஆளுங்க In the name of Jesus. Go. 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 இதுலயே ஓடி போயிருவாரு இவரு. சுகமா வேணாம், ஒண்ணு வேணாம். சுகமாவதா இல்லையா கழுத்து சுடிக்குங்க ஐயா. You have authority. உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. You have authority. உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. எல்லாரும் கையை சொல்லுங்க I have authority. எனக்கு அதிகாரம் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க when I say go. நான் போவென்றால் It has to go. அது போய் தான் ஆகணும். It has to go. அது கட்டாயம் போய் தான் ஆகணும். No other go. வேற வழியே கிடையாது. It has to go. அது போய் தான் ஆகணும். When I say come. நான் வான்னு சொன்னா It has to come. அது வந்து தான் ஆகணும். Why? ஏன்? Because ஏனென்றால் I am a Raja. நான் ஒரு ராஜா. I am a Raja. நான் ஒரு ராஜா. I am born to your king. நான் ஒரு ராஜாவுக்கு பிறந்தவன். I have his name. எனக்கு அவருடைய நாமம் இருக்கிறது. The name. அந்த நாமம் Above every name. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம். Jesus said, இயேசு சொன்னார், if you have faith. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா. எல்லாரும் சொல்லுங்க I have faith. எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. I have faith. எனக்கு விசுவாசம் இருக்குது. My name is believer. என்னுடைய பேரே விசுவாசி. My name is not doubter. என் பேர் என்ன சந்தேக ஆள்னா? என் பேரே believer தானே. என் பேரே எல்லாரும் விசுவாசி. சத்தமா சொல்லுங்க my very name is a believer. என் பேரே விசுவாசி தானே. அப்ப எல்லாரும் சத்தமா சொல்லுங்க I am a believer. நான் ஒரு விசுவாசி. If I see to the mountain. நான் அந்த மலையை பார்த்து When I say. நான் சொல்லும்போது. Say or pray. நான் சொல்லும்போதா ஜெபிக்கும் போதா? Say or pray. சொல்றதா ஜெபிக்கிறதா? Jesus never prayed for sickness. இயேசு ஒருபோதும் வியாதிக்காக போய் ஜெபம் பண்ணல. Did he pray? Did he pray? No. ஜெபம் பண்ணாரா? Only one time he prayed. ஒரே ஒரு நேரம் தான் ஜெபம் பண்ணார். Before the Lazarus tomb. லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி. That too was not a prayer. அது கூட ஜெபமே கிடையாது. Father, அப்பா, oh I thank you that you heard me. என்னை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். I know you always hear me. எப்பொழுதுமே நீர் கேட்கிறீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். Because of the people, for the tradition's sake I said this. எப்பொழுதுமே எனக்கு நீர் செவி கொடுக்கிறீர், இவர்களுக்காக தான் இப்பொழுது கேட்கிறேன். Lazarus, லாசருவே, come. வெளியே வா. The body jumped out. அந்த சரீரம் குதித்து வெளியே வந்தது. D.L. Moody said. D.L. மூடி சொல்றார், If Jesus had not used the word Lazarus. லாசருன் மாத்திரம் அந்த பேரை இயேசு சொல்லாம இருந்திருந்தா. Suppose if Jesus said in the graveyard, come out.
out, every dead body would have jumped out. வெளியே வான்னு சொல்லி இருந்தா செத்து போயிருந்த இதுவரை இத்தனை காலம் செத்து போயிருந்த அத்தனை பாட்டம் பூட்ட அம்புட்டு பேரும் குதிச்சு வெளியே வந்திருப்பாங்க. தாத்தா பாட்டி பூட்டி எல்லாம் காட்டி பூட்டி எல்லாம் வெளியே வந்து நின்றுக்கும். That's the authority of Jesus. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தின் வல்லமை. You have it. அது உங்களுக்குள்ள இருக்குது. You have it. You have it. You have that authority. உங்களுக்கு இருக்குது. You have that. You are a king. You are a king. நீங்க சோகம் கொடுக்கறீங்க. You are a king. நீங்க சோகம், நீங்க ராஜா. He made you a queen. உங்களை ராணியாக்கி இருக்கிறார். The Bible says. வேதம் சொல்லுகிறது. Where there is a word of a king, there is authority. ராஜாவின் வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே அதிகாரம் இருக்கிறது. Jesus said. இயேசு சொன்னார். Matthew 9:6. மத்தேயு 9:6. Get up. எழுந்திரு. Get up. எழுந்திரு. Take your mat. உன்னுடைய படுக்கை எடுத்துக் கொண்டு walk. நட. Matthew 8:2. மத்தேயு 8:2. I am willing. நான் எனக்கு சித்தம் உண்டு. Be healed. நீ சுத்தமாக. Be healed. நீ சுத்தமாக. Be thou opened. நீ கண் திற. Ephphatha. திறக்கப்படுவாயாக. Stretch forth your hand. கையை நீட்டு. Rise up. எழுந்திரு. Walk. நட. That's how we are going to say. அப்படித்தான் நாம சொல்ல போறோம் இப்போ. Are you ready? நீங்க ஆயத்தமா? Are you ready? ஆயத்தமா? Brother. சகோதரரே. Walk in God's compassion. கர்த்தருடைய மனதுருக்கத்துல நடங்க. Invite and recognize the Holy Spirit. பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தை அங்கீகரிங்க. Know the power of the name of Jesus. இயேசுவின் நாமத்தின் வல்லமையை அறிந்து கொள்ளுங்க. Know there is authority and power in your touch. உங்களுடைய தொடுதல்ல அதிகாரமும் வல்லமையும் இருக்குது என்பதை அறிந்து கொள்ளுங்க. Fifth command. ஐந்தாவது கட்டளை கொடுங்க. Command. கட்டளை கொடுங்க. Everybody say command. எல்லாரும் சொல்லுங்க கட்டளை கொடுங்க. You have to believe one thing. நீங்க ஒரு காரியத்தை நம்பணும். The moment I command, நான் கட்டளையிட்ட மாத்திரத்தில் உடனே எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. If you say to the mountain, நீங்கள் இந்த மலையை பார்த்து பேசினால் go, போ என்று பெயர்ந்து போ என்று சொல்லி, and if he doesn't doubt in his heart, தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் whatever he says தான் சொன்னது எல்லாம் shall be done. அது நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே நடக்கும். What I say, நான் என்ன சொன்னேனோ must be done. அது கட்டாயம் நடக்கணும். When I say go, நான் போன்னு சொன்னா it must go. அது கட்டாயம் போகணும். Listen to me. நல்லா கவனிங்க. Don't say go 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 no. சொல்லாதீங்க. போ 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 போன்னு சொல்லாதீங்க. Suppose if he has a headache, இவருக்கு தலைவலின்னு வச்சுக்கிருவோம். if you know some medical knowledge, சில மருத்துவ அறிவுல, if you know some medical knowledge, உங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ அறிவு இருந்தா, you can say blood, நீங்க சொல்லுவீங்க ரத்தமே, blood, ரத்தமே flow into the head. நல்ல தலைக்குள்ள பாய். Muscles, எல்லா தசைகளே relax. நல்லா ரிலாக்ஸ் ஆரு. Speak like that. அது மாதிரி பேசுங்க. They will obey you. அவைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Then அதற்கு பிறகு 6 I go quickly. ஆறாவது குறிப்பு. Cast out the demon. பிசாசுகளை துரத்துங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். Behind every sickness, ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடியும் either directly or indirectly a demon is involved. நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு வியாதிக்கு பின்னாடி சாத்தான் இருக்கிறான். Some demons are directly given by the devil. சில அசுத்த ஆவிகளினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற பிசாசுகள், directly given by the devil. நேர பிசாசினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற அசுத்த ஆவிகள். No medicine will be able to heal. எந்த மருந்தும் குணமாக்க முடியாது. Doctors cannot diagnose it. டாக்டர்களால கண்டுபிடிக்க முடியாது. Why? ஏன்? There is a demon behind it. அதுக்கு பின்னாடி ஒரு அசுத்த ஆவி இருக்கிறது. At that time, அந்த நேரத்துல you have to speak to the demon. நீங்க அந்த பிசாசை பார்த்து பேச வேண்டும். How many of you believe that you can cast out the demon? நீங்கள் பிசாசுகளை துரத்த முடியும் என எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, in my name, என் நாமத்தினாலே, in my name, என் நாமத்தினாலே you shall cast out the devil. நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, Matthew 8:16, மத்தேயு 8:16, many sick people came to him. அவரிடத்தில் அநேக வியாதியஸ்தர்கள் வந்தார்கள். He casted out the devil and healed the sick. அந்த பிசாசுகளை துரத்தி அவர்களை சுகமாக்கினார். எல்லாரும் கையோடு சொல்லுங்க, Jesus, இயேசு casted out the demons, அந்த பிசாசுகளை துரத்தினார் with your word, அவருடைய வார்த்தையினாலே, and healed, அவர்களை சுகமாக்கினார். So what you have to do? ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Spirit,
ஆவியே, spirit of allergy, எல்லா ஒவ்வாமை ஆவியே, spirit of stimulus, spirit of pain, வலியின் ஆவியே, spirit of confusion, குழப்பத்தின் ஆவியே, spirit of diabetes, எல்லா சர்க்கரை வியாதி, நீரிழிவு வியாதி ஆவியே, at the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் you have to obey me. நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். Get out of this person. இவரை விட்டு வெளியே போ. The Bible says, வேதம் சொல்லுகிறது, Acts 10:38, அப்போஸ்தலர் 10:38, God has anointed Jesus of Nazareth with the power and the Holy Ghost and with power. நசரேனாய் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணி இருந்தார். He went about doing good. அவர் அபிஷேகம் பண்ணி இருந்தபடியாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். Healing all those who were oppressed by the devils. பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டிருந்த யாவரையும் அவர் குணமாக்குகிறவராக சுற்றித் திரிந்தார். We see it in Luke chapter 13. லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே இதை பார்க்கிறோம். Words from 11 11ஆம் வசனத்திலிருந்து to 17. 17ஆம் வசனம் முடிய There comes a lady. அங்கே ஒரு சகோதரி வருகிறார். Listen to me. நல்லா கவனிங்க. The Bible says வேதம் சொல்லுகிறது, she had a spirit of infirmity. அவருக்கு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருந்தது. She was bent. அவளால் குனிய முடியவில்லை. She couldn't raise her up. அவர் கூனியாக இருந்தால் நிமிர முடியவில்லை. Doctor will say there is a problem in the spinal cord. டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மாவுக்கு தண்டுவடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது. Jesus said, இயேசு சொன்னார், come on lady, சகோதரியே வா, you are loosed from this infirmity. இந்த பலவீன கட்டிலிருந்து நான் உன்னை அவிழ்த்து விடுகிறேன் என்று சொன்னார். You have to say that. நீங்களும் அப்படி அவிழ்த்து விட வேண்டும் என்று சொல்ல வேண்டும். Everybody say, I will loose நான் கட்ட அவிழ்ப்பேன் my brother, என் சகோதரனை, my sister, என் சகோதரியை from the spirit of infirmity. பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நான் அவிழ்த்து விடுவேன். You can say, you spirit of cataract, நீங்க சொல்லலாம், இந்த கண்ணுல இருக்கக்கூடிய புரை நோயே, get out of the eye. இந்த கண்ணை விட்டு வெளியே போ. You spirit, ஓ ஆவியே, I rebuke you. உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். Get out. வெளியே வா. How many of you are ready to do that? எத்தனை பேர் அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? Then the last, பிறகு கடைசியாக ஏழாவது, I can go on and on and on. நான் மேல மேல சொல்லிக்கிட்டே போகலாம். That அது is the gift of healing. அதுதான் சுகமளிக்கும் வரம். So far what I said, இதுவரை நான் சொன்னது every believer can do. எல்லா விசுவாசிகளும் செய்ய முடியும். But ஆனால் when a man of God operates in that, அதிலே தேவனுடைய மனுஷர் செய்யும்போது, if he is faithful in that, அவர் அதிலே உண்மையாய் இருந்தால், slowly மெல்ல 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 God entrusts him with the gifts of healing. கர்த்தர் சுகமளிக்கும் வரத்திலே அவர்களை செயல்பட வைப்பார். They are specialists. அவர்கள் அதிலே விசேஷமான They are ஆளாயிருப்பார்கள். specialists. அவர்கள் அதிலே விசேஷமான When ஆளாயிருப்பார்கள். I see somebody like that, நான் அது போல யாரையாவது பார்த்தால் I let them do it. அவர்கள் செய்வதை நான் செய்ய சொல்லுவேன். When I see Jesidas, நான் ஜெஸ்தாசி பார்க்கும் பொழுது I know he has that healing anointing. அவருக்கு அந்த சுகமளிக்கும் அபிஷேகம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். I say, come on, you pray. நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். And Jesilan was used in healing. ஜெயசீலன் இப்படிப்பட்ட சுகத்திலே அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். Some people சிலர் are specially gifted அவர் அதிலே விசேஷமாய் வரம் in the பெற்றவர்கள். gifts of healing. சுகமளிக்கிற வரத்திலே The last, கடைசியாக 8. எட்டாவதாக, Everybody say 8. எல்லாரும் சொல்லுங்க 8. Act on your faith. உங்களுடைய விசுவாசத்தில் செயல்படுங்கள். After you commanded, நீங்கள் கட்டளை கொடுத்த பிறகு, after you lay your hand, நீங்கள் உங்களுடைய கரத்தை வைத்த பிறகு, when you speak to the disease, நீங்கள் அந்த வியாதியிடத்தில் பேசின பிறகு, when you invite the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்ற பிறகு, immediately உடனடியாக encourage that sick man அந்த சகோதரரை, வியாதிப்பட்ட சகோதரரை உற்சாகப்படுத்தி to act on their faith. அவருடைய விசுவாசத்தை செயல்படுத்த சொல்லுங்கள். Peter did that. பேதுரு அதை செய்தார். When he said, அவர் சொன்னபோது, silver and gold I do not have, வெள்ளியோ பொன்னோ என்னிடத்தில் இல்லை, what I have I give to you. என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன். In the name of Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே rise up and walk. எழுந்து நட. The Bible says, வேதம் சொல்கிறது, the very next word, அடுத்த வார்த்தையிலே Peter பேதுரு took hold of him அவரை பிடித்து and lifted him up. அவரை தூக்கி விட்டார். Hallelujah. Hallelujah. So you have to do it. Suppose I cannot do that. நான் அதை செய்ய முடியலைன்னு வச்சுக்கோங்க. இப்ப கை இப்படி இருக்கிறது. You touch. First you touch. முதல்ல நான் கையை வைத்து தொடுகிறேன். I say the power is flowing. இப்பொழுதே வல்லமை பாய்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. இப்பொழுதே கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். இப்பொழுது உங்களுடைய கையை நீட்டுங்கள். Command. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் இந்த கை நீட்டப்படுவதாக. Then you help me. இப்பொழுது பிரதர் கொஞ்சம் நீட்டுங்க பார்க்கலாம். ஆமா பிரதர் நீட்டுங்க. முடியும் பிரதர். ஸ்தோத்திரம். You have to help him at the first. முதல்ல அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நீட்ட உற்சாகப்படுத்த வேண்டும். Faith without work is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. James 2:20 says. யாக்கோபு 2
20 சொல்லுகிறது, as the body without life is dead, ஜீவன் இல்லாத சரீரம் போல faith without work is dead. கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது. So you have to immediately do something. நீங்கள் உடனடியாக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். When you do it, நீங்கள் அதை செய்யும்போது faith is released. விசுவாசம் கிரியை செய்கிறது. Everybody stand up now. எல்லாரும் இப்பொழுது எழுந்து நிற்கலாம். How many of you want to pray for other people? எத்தனை பேர் Brother Ezekiel, now I want to try. My faith is high level. I want to lay my hand and heal the sick. என்னுடைய விசுவாசம் நல்லா உயர்ந்திருக்கிறது, நான் என் கையை நீட்டி சுகமாக்க விரும்புகிறேன் சொல்றவங்க கையை உயர்த்துங்க. நான் மற்றவங்களை சுகமாக்க விரும்புறேன். நான் மற்றவங்களை இப்ப சுகமாக்க விரும்புகிறேன் சொல்றவங்க கையை உயர்த்துங்க. போச்சுடா, everybody want to be a healer, அப்ப nobody sick. எல்லாரும் சுகமாக்க விரும்புறீங்க. Then where to go for test? இப்ப யார இப்ப சோதிச்சு பார்க்கிறது, யாருக்கு பலவீனம் கண்டுபிடிக்கிறது? எல்லாமே டாக்டர் ஆகறாங்களா? நான் என்ன பண்றது? எல்லாரும் டாக்டரா இருக்கீங்களே, என்ன பண்றது இப்போ? Is there not a sick person here? இங்கே பலவீனப்பட்டவங்க வியாதிப்பட்டவர்கள் யாருமே இல்லையோ? So everybody want to pray for somebody? எல்லாருமே யாருக்காவது ஜெபம் பண்ண விரும்புறீங்க. I appreciate you. உங்களை பாராட்டுகிறேன். That's the intention of this seminar. இந்த கருத்தரங்கனுடைய நோக்கமே அதுதானே. Listen to me. நல்லா கவனிங்க. India needs healing ministers. இந்தியாவுக்கு இன்றைக்கு சுகமளிக்கும் ஊழியர்கள் தேவை. Every hospital is full. ஒவ்வொரு ஆஸ்பத்திரி நிறைஞ்சு வழியுது. Every doctor is full. ஒவ்வொரு டாக்டரும் நிரம்பி இருக்காங்க வியாதிக்காரங்க. All the leaders have sickness. எல்லா தலைவர்களுக்கும் வியாதி இருக்குது. Even the royalty has sickness. ராஜா ரேகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட வியாதி இருக்குது. People are harassed. எல்லாரும் சிறைப்பட்டிருக்காங்க. People are tired. ஜனங்கள் களைச்சு போயிட்டாங்க. People are sick. ஜனங்கள் வியாதிப்பட்டிருக்காங்க. God says, கர்த்தர் சொல்லுகிறார், who will go? யார் போவா? With my power. என்னுடைய வல்லமையோடு. Who will go? யார் போவா? With my compassion. என்னுடைய மனதுருக்கத்தோடு. Who will go? யார் போவது? With my authority. என்னுடைய அதிகாரத்தோடு. How many of you say yes, Lord? என்ன எத்தனை பேர் சொல்றீங்க? நான் இங்க இருக்கிறேன். இதோ நான் இருக்கிறேன். Use me, Lord. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. Heal the sick. வியாதியஸ்தர்களை சுகமாக்க. Cast away the devil. பிசாசுகளை துரத்த. And to set the captives free. கட்டுண்டவர்களை விடுதலையாக்க. Lift up your hand. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. Say it with me, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. Majestic Holy Ghost. ராஜரீக ஆவியானவரே. Holy Spirit. ஆவியானவரே. The spirit that raised Jesus from the grave. கல்லறையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவியானவரே, we welcome you here now. இங்கே இப்பொழுது உம்மை வரவேற்கிறோம். Manifest your power. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். சொல்லுங்க, manifest your glory. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். Manifest your healing power. உம்முடைய சுகமாக்கும் வல்லமையை வெளிப்படுத்தும். Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, manifest your miracles. உம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்தும். Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, manifest your power and authority. உம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையை வெளிப்படுத்தும். Manifest your power, faith. உம்முடைய விசுவாச வல்லமையை வெளிப்படுத்து. Manifest your faith. உம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்து. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. He is here now. இப்பொழுது அவர் இங்கே இருக்கிறார். He has accepted our invitation. நம்முடைய வரவேற்பை அவர் அங்கீகரித்து விட்டார். He says, I gladly accept your invitation. உன்னுடைய அழைப்பை நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I have accepted your invitation. நான் உன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். I have come here. நான் இங்கே வந்து விட்டேன். I have come here. நான் இங்கே வந்து விட்டேன். I want to manifest. நான் என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேன். My love. என்னுடைய அன்பை. My love. என்னுடைய அன்பை. My power. என்னுடைய வல்லமை. My power. என்னுடைய வல்லமை. My authority. என்னுடைய அதிகாரத்தை. Through you. உன்மூலமாக சிக்கா இருக்கிறவங்க கையை உயர்த்து. முதல்ல எனக்கு இப்ப பலவீனமா வியாதியா இருக்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காண்பி. I need the healing power to flow in me. என் மேல சுகமளிக்கும் வல்லமை இப்ப வந்து பாய்ந்து என்னை சுகமாக்கணும்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. நல்ல கையை உயர்த்துங்க. நல்ல வெக்கப்படாம கையை உயர்த்தி காண்பி. எனக்கு உடனடியா இப்ப எனக்கு சுகம் வேணும்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காண்பி. ரைட், அவங்கள பாருங்க பிரதர். அவங்கள பார்த்து நீங்க போய் பக்கத்துல நின்னுக்குங்க. பிரதர் சிஸ்டர், அவங்க கையை உயர்த்திறவங்க பக்கத்துல போய் நீங்க நில்லுங்க. Listen to me. நான் சொல்றத கவனிங்க. Ask them what is their sickness. அவருடைய வியாதி என்னன்னு அவங்களுக்கு கேளுங்க. What is their sickness? அவருடைய வியாதி என்னன்னு அவங்கள்ட்ட முதல்ல நல்லா கேளுங்க. What did the doctors say? டாக்டர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேளுங்க. First find out. முதல்ல அவங்கள்ட்ட விசாரிங்க. After hearing it, அத கேட்ட பிறகு come on, silently pray in tongues for some time. அமைதியா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. Come on, speak in tongues for some time. அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. And just see whether God, Holy Spirit shows you anything about the sickness.
பரிசுத்த ஆவியானவர் அந்த வியாதியை குறித்து ஏதாவது காண்பிக்கிறாரான்னு பாருங்க. Find out. கண்டுபிடிங்க. Pray in tongues. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. When you pray in tongues, நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும்போது the Holy Spirit might show you something. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எதையாயிலும் ஒன்றை காண்பிப்பார். He might show you something. அவர் ஏதாயிலும் உங்களை காண்பிப்பார். Pray in tongues. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. When the Holy Spirit shows you something, பரிசுத்த ஆவியானவர் ஏதாயிலும் உங்களுக்கு ஏதாவது காண்பிக்கும்போது, suppose if he leads you to curse, break the curse. உங்களுக்கு சாபத்தை எதையாயிலும் முறிக்கணும்னு ஆவியானவர் காண்பித்தார். Suppose if you feel that it's a family curse, இங்கே குடும்ப சாபம் ஏதாயிலும் இருக்கும்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா, or if you feel it's a demon, அங்கே ஒரு பிசாசு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, come on, you can now start. இப்பொழுது நீங்கள் ஆரம்பிக்கலாம். Pray in tongues அந்நிய பாஷையில பேசுங்க. and touch the sick part. அந்த வியாதிப்பட்டிருக்கிற இடம் எதுவோ அத மனதுருக்கத்தோடு தொடுங்க. Not on the head. தலையில இல்ல. எங்க வியாதியோ, எந்த இடத்துல வியாதியோ அந்த இடத்துல கையை வச்சுக்கங்க. அந்த இடத்துல கை வைங்க. Touch where there is sickness. எங்க வியாதி இருக்கிறதோ அந்த இடத்துல தொடுங்க. Touch the afflicted part. வேதனைப்படுகிற இடத்தை தொடுங்க. Touch the afflicted part. எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தை தொடுங்க. If there is a demonic, அது சாத்தானுடைய காரியமாயிருந்தால், demonic, அது பிசாசின் காரியமாயிருந்தால், touch the stomach. அந்த வயிற்றில கை வைங்க. The power is flowing. Thank you, Holy Spirit. வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே. When you touch, நீங்க தொடும்போது, it's not ordinary touch. அது சாதாரண தொடுதல் இல்ல. It's Holy Ghost touch. அது பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல். Jesus is touching. இயேசு தொடுகிறார். Suppose if people fall, மக்கள் விழுந்தாங்கன்னா, don't worry. நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. Don't worry. கவலைப்படாதீங்க. Somebody may fall. யாராவது விழுவாங்க. That's the power. அது வல்லமை. That's the power. அது வல்லமை. கையை வச்சுக்கங்க. கையை வச்சுக்கொள்ளுங்க. கையை வைங்க. கையை வைங்கம்மா. கை வைங்க. Where there is sickness, where there is afflicted part, touch. எங்க பலவீனமோ எங்க வியாதி இருக்குதோ அங்க தொடுங்க. Then rebuke the sickness. அந்த வியாதியை கடிந்து கொள்ளுங்க. Rebuke it. அதை கடிந்து கொள்ளுங்க. In the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் rebuke it. அதை கடிந்து கொள்ளுங்க. Call the sickness by name. அந்த வியாதிக்கு பேரை சொல்லி கூப்பிடுங்க. rebuke it. அதை கடிந்து கொள்ளுங்க. Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே. 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 அந்த வியாதி பேரை சொல்லி இயேசுவின் நாமத்தில் இந்த உடம்பை விட்டு வெளியே போன்னு சொல்லுங்க. அந்த வியாதியுடைய பேரை சொல்லி இயேசுவின் நாமத்தினால இந்த உடம்பை விட்டு வெளியே போன்னு சொல்லுங்க வாயை விட்டு. And command what must happen. கையை மட நீட்டு அப்படி கட்டளை இடுங்க. கையை பார்த்து முடங்கி இருந்தா நீட்டுன்னு சொல்லுங்க. கால் முடங்கி இருந்தா காலை நீட்டுன்னு சொல்லுங்க. கண்ணை பார்த்து பாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. கண்ணே பாருன்னு சொல்லுங்க. கண்ணே பாருன்னு சொல்லுங்க. கையே மடக்குன்னு சொல்லுங்க. கையே மடக்குன்னு சொல்லுங்க. நீட்டுன்னு சொல்லுங்க. நீட்டுன்னு சொல்லுங்க. Stretch forth your hand. உன் கையை நீட்டுன்னு சொல்லுங்க. Everybody start thanking God. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you for the healing சொல்லுங்க. நீங்க சுகம் கொடுத்துட்டதுக்காய் நன்றி. Thank you for the healing. நீங்க சுகம் கொடுத்துட்டதுக்காய் நன்றி. Even the people who came for prayer said thank you for touching me, healing me. இப்ப do the impossible. இப்பொழுது செய்ய முடியாததை செய்யுங்க. Put your faith into action. இப்பொழுது உங்கள் விசுவாசத்தை கிரியையில கொண்டு வாங்க. Put your faith into action. உங்களுடைய விசுவாசத்தை கிரியையில கொண்டு வாங்க. Do the things that you could not do before in Jesus Christ. நீங்க செய்ய முடியாத காரியத்தை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இப்பவே செய்யுங்க. Wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் சரி. Do it now. இப்பொழுதே செய்யுங்க. Stretch forth your hand. உங்களுடைய கையை நீட்டுங்க. Lift up your hand. உங்களுடைய கையை உயர்த்துங்க. Touch that tumor. அந்த கட்டியை தொடுங்க. It's gone. அது போய் விட்டது. Come on, touch it. இப்பொழுதே தொட்டு பாருங்க. Touch that uterus. இந்த கர்ப்பப்பை தொட்டு பாருங்க. The power is going. கர்த்தருடைய வல்லமை போய் இருக்கிறது. When do the impossible. இப்பொழுது செய்ய முடியாததை செய்யுங்கள். Make them to do it again and again and again and again. மறுபடி அவர்களை செய்ய சொல்லி பாருங்க. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Now I want testimonies. இப்பொழுது சாட்சிகளை நான் கேட்கிறேன். Quick, no time. சீக்கிரமா நேரம் இல்ல. No time. நேரம் இல்ல. Bring them to the testimony. அவர்களை சாட்சி சொல்ல அழைத்து வாருங்க. Bring them quickly. வாங்க. Sisters, சகோதரிகளே, come on, run. சீக்கிரமா ஓடி வாங்க. 15 வருஷமா ஆஸ்துமால 15 years asthma. 15 வருட ஆஸ்துமா. நான் வந்து இப்ப ஜெர்மன் பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து நுரையீரல்ல வந்து ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் நேற்று நைட்டு கூட இன்ஹேலர் வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். Even the last night I used inhaler. ஆனா அவர் வந்து எனக்கு வந்து இப்படி சொல்வார் நான் அதிசயப்பட்டேன். One brother came and said you have a lungs problem.
See, that is the Holy Ghost showing. எப்ப எனக்கு வர மாதிரி இந்த சமயத்துல பயங்கர இருமல் வரும். ஆனா எனக்கு 2-3 இருமல் வந்து இப்ப எனக்கு நல்லா கியூரா இருக்கு. நான் இனிமேல் அந்த இன்ஹேலர் நான் எதுமே யூஸ் இப்ப உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம் தெரியுது. எப்படி தெரியுது? முதல்ல கருமுறுன்னு இருக்கும். When he breathes, there used to be a noise inside. That noise is gone. ஆனா நான் அந்த இப்ப வந்து அந்த பிரைசிங் பண்றதுனால அந்த தொண்டை கட்டினால எனக்கு லைட் இது இருக்கு. ஆனா எனக்கு நீ அந்த கருமுறுங்கிறது இப்ப எனக்கு இல்ல. That inner noise is gone. Hallelujah. And you feel நல்ல மூச்சு எடுத்து பாருங்க. You don't feel any pain. God has healed. Thank you brother. சொல்லுங்க. Thank you Holy Spirit. சுகத்துக்காக நன்றி ஆவியானவரே. ஒன்னு மட்டும் மனசுல வச்சுங்க. As you keep praising God, the healing power will increase. தொடர்ந்து நீங்க துதிக்க அந்த சுகமளிக்கும் வல்லமை பெருகும். எனக்கு 4 வருஷமா சக்கரை வியாதி. 4 years diabetes. இங்க வந்ததுல இருந்து நான் வீட்ல இருக்கும் போதெல்லாம் கூட சப்பாத்தி தவிர வேற எதுவும் சாப்பிடவே மாட்டேன். ஆனா இங்க வந்து டெய்லி ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். Every day he is taking rice here, which then he never used to do. எனக்கு எந்த ஒரு பெயின் இங்க வந்ததுல இருந்து இல்ல. லேசா வலி இருந்துட்டே இருந்துச்சு, கை கால்லாம் கொஞ்சம் லேசா குடையும். ஆனா இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஜெபம் பண்ணாங்க எல்லாம். திடீர்னு ஒரு சுடுதண்ணி மாதிரி ஊத்துற மாதிரி வந்துச்சு. எல்லாம் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு. Hallelujah. When somebody prayed, he used to have little pain all over the body. When somebody laid his hand, he felt as if somebody is pouring hot water on his body and he feels totally relieved. Hallelujah. Thank you Jesus. சீக்கிரம் அடி வயித்துல 6 மாசம் முன்னாடி பாக்கும்போது திடீர்னு ஒரு கட்டி மாதிரி இருந்தது. பாருங்க இங்க பாருங்க. Listen. எல்லாம் listen to me. Did Ezekiel pray? எசேக்கியா பிரான்சிஸ் ஜெபம் பண்ணாரா? யார் ஜெபிச்சது? சொல்லுங்க. Did Ezekiel pray? எசேக்கியாவா ஜெபிச்சா? No, சொல்லுங்க. Who prayed? யார் ஜெபம் பண்ணது? Who prayed? யார் ஜெபித்தது? One among you prayed. உங்களில் ஒருவர். And he had a growth for 6 months. 6 மாசம் அவருக்கு ஒரு கட்டி இருந்தது. எங்க இருந்துச்சு? அடி வயித்துல. சரி. அப்புறம் somebody laid his hands. அப்படி கீழே விழுந்துட்டேன். When somebody laid his hands, he fell down. பாருங்க உடனே கீழே விழுந்துட்டாரு. சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து அந்த இடத்துல கழிச்சு பாக்கும்போது ஒண்ணு இல்ல. When he touches it, there is no growth. There is no growth. Come on. அந்த கட்டியே காணாம போயிடுச்சு. நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. The Holy Spirit is healing many people here. பரிசுத்த ஆவியானவர் அநேகரை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். கையை வச்ச உடனே உங்களுக்குள்ள போயிடுச்சு மருந்து. கையை வச்ச உடனே மருந்து உங்களுக்குள்ள போயிடுச்சு. கொஞ்சமா தெரியும் சில பேருக்கு. கொஞ்சமா சிலருக்கு தெரியும். ஆமா. Come on, keep praising God. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. நன்றி ஆவியானவரே. Thank you brother. Quick. வாங்க. எனக்கு கொஞ்ச நாளா டயபெட்டிஸ் ஓவர் சுகர் இருந்துச்சு. ஆமா. இப்போ எப்படி தெரியுது? ரொம்ப வீக்னஸ் ஆச்சு. இப்போ பிரதர் வந்து கை வச்ச எல்லாம் பிரதர் கை வச்ச பாருங்க ஒரு டார்க்னஸ் இருந்துச்சு. அவர் வந்து ஒரு பிரதர் வந்து கர்ஸை பிரேக் பண்ணார். அப்படியே அந்த டார்க்னஸ் அப்படியே விலகி போச்சு. ஐ ஃபீல் a freshness in my body. Hallelujah. He is a diabetes. When a brother prayed, he broke the curse. See, that is Holy Ghost showing. Immediately he felt a darkness leaving him and he feels totally fresh. Thank you Lord. 5 வருஷமா ஸ்பைனல் கால்ல ரொம்ப வலியா இருந்துச்சு. 5 years she had spinal cord pain. இந்த இடது கால் எடுத்து வைக்கவே முடியாது. She cannot lift her left leg. ஒரு நேரம் எடுத்து வச்சாலும் ஒரு நேரம் ரொம்ப கால் எங்க விழுந்துருமோன்னு கூட இருந்துச்சு. She used to be afraid whether she will fall down. எனக்கு அதிகமா சுகம் கொடுத்தாரு. கடவுளுடைய வல்லமை வந்து எனக்கு இடுப்பு மேல பாஞ்சு. யாராவது கைய வச்சாங்களா? வெச்சாங்க. வச்ச உடனே என்ன நடந்துச்சு? வெச்சனே ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. When people laid their hands, she felt a shock, current shock. இப்போ என்ன ஆச்சுமா? இப்போ எனக்கு நல்ல சுகமா இருக்கு. எப்படி தெரியுது வித்தியாசம்? எனக்கு உட்காரும்போது இப்ப எந்திரிக்கும் போதே ரொம்ப பெயினா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து நல்லா உட்கார்ந்து நான் எந்திரிச்சேன். Hallelujah. She feels totally great. Someone lift up your hand and bless கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Lord. Thank you Holy Spirit. ரைட் சைடு ஃபுல்லா எப்பவுமே ரொம்ப வருஷமா பெயின் இருந்தது. ரைட் சைடு ஃபுல்லா. ஃபுல் ரைட் சைடு. ரைட் சைடு. numbness or pain amma? Pain. Numbness also. Numbness and pain. Numbness and pain. இது 2 டேஸா இந்த மண்டையில உள்ளலாம் வந்து குட்டி குட்டியா கட்டி மாதிரி நிறைய இருந்தது. She had some boils here, growths here, small growth. கழுத்துலயே இருந்தது. In the neck. நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட பயங்கர பெயின் இருக்கும். Terrible pain she used to have. But I never used to express it outside. But அத வெளிய சொல்றதே இல்ல. கடவுள்கிட்ட நான் கேட்டுட்டே இருந்தேன். இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியில ஹீல் பண்ணும்போது I have to get healed on that day Lord. Yes. But இன்னைக்கு சிஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன சுத்தி பிரேயர் பண்ணும்போது என்ன அறியாம I got some power. I fell down without unconsciously she fell when the sisters laid the hands and she felt an unusual power that whether she prayed with many men of God but she never felt that kind of power passing through. But when ordinary sisters laid their hands, she felt a power and she fell under the power unconsciously. And now there is no pain. அந்த சின்ன கட்டி கூட இப்ப இல்ல. அந்த கட்டியும் இல்ல, வலியும் இல்ல. The growth disappear. Pain gone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. Thank you Holy Spirit. கர்ப்பப்பை கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். டாக்டர் கிட்டலாம் போய் பார்த்தேன்.
அப்போ டாக்டர்ஸ் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண சொன்னாங்க. சிஸ்டர்ஸ்லாம் இப்போ கூடி ஜபிக்கும் போது நான் இந்த பெராக்கால வந்ததுலேருந்து நான் நிறைய ஊழியர்கள் ஜபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜபிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு எல்லாரும் ஜபம் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு நான் நீர் எனக்குள்ளே வரும்போது நான் சோகமானேன்னு பிரதர் பாடின மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் என்னை தாக்குன மாதிரி இருந்தது. எனக்கு கர்ப்பப்பை உள்ள போயிடுச்சு. The dislocation of the womb, the uterus, கர்ப்பப்பை கீழே இறங்கி இருந்தது. Many people prayed. அநேகர் ஜெபித்தார்கள். Every day she was praying. ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். When the sisters touched, ஆனா அந்த சகோதரிகள் தொட்டபோது felt a power. ஒரு வல்லமையை உணர்ந்தார்கள். Immediately that dislocation gone. உடனே அதில் இருந்தக்கூடிய இரக்கம் போய்விட்டது. And it gone to the right place. இப்பொழுது சரியான இடத்திற்கு போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோழி முட்டை சைஸ்ல முதுகுல நடுமுதுகுல டியூமர் இருந்தது. Listen. நான் வந்து இதுக்காக 2 years. Listen. 2 years. எல்லாரும் கையை காட்டுங்க. நல்ல கை காமிங்க. 2 வருஷம். A tumor was there in the back like a size of an egg. ஒரு முட்டை அளவுக்கு அவங்களுடைய முதுகுல ஒரு கட்டி இருந்தது. 2 வருஷமா. நான் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை அனுபவிக்க விரும்பினதுனால நான் விசுவாசி டாக்டர்ட்ட போகல ஆண்டவரே நீங்க சுகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். She didn't go to the doctor. She said, I believe you heal me, Lord. நான் 2 வருஷமா வீட்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா என் விசுவாசம் வளரல. இங்க வந்து 5-6 நாள்ல என்னோட விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு. Within these 5 days my faith grew. Before that I prayed but there was no faith. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Prayer, ஜெபம் minus faith, விசுவாசம் இல்லாத ஜெபம் is equal to அது 0. அது முட்டை. நான் விசுவாசத்தோட சொல்லிட்டே இருந்தேன். ஒரு அப்படியே ஃபயர் வந்து இறங்குச்சு. இறங்கும்போது அப்புறம் அப்படியே இறங்கும்போது கருப்பா என்னை விட்டு வெளியில போனது பார்த்தேன். நான் அப்படி கண்ண மூடிட்டு கருப்பா வெளியில போச்சு. அப்ப வந்து எனக்கு அப்படியே ஒரு லைட் நல்லாவே லைட் தெரிஞ்சது. நல்ல லைட் தெரிஞ்சுச்சு. அந்த நேரம் 5-6 முள்ளோட அப்படியே வந்து முதுகுல வந்து அப்படியே புடுங்கி 6 முள்ள முதுகுல புடிச்சு புடுங்கி ஒரு ஆபரேஷனே நடந்துருச்சு. இப்போ இல்லீங்களா அது? இப்ப இல்ல. Hallelujah. Who does this? யார் இதை செய்தது? Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர். Through whom? யார் மூலமாக? Through whom? யார் மூலமாக? Through ordinary believers. சாதாரண விசுவாசிகள் மூலமாக. I have 3 year to back pain. When I sit down, I'm feeling very uncomfortable. My pain is coming too much. So I'm moving like this. But now the 3 and 4 person came and brothers came and pray for me, and suddenly some spirit came in my body, and I fell down, and suddenly my pain is gone. புரியுது உங்களுக்கு? அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பெயின் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாராம். சரியாக உட்கார முடியாது. இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாராம். 4 பேர் வந்து ஜெபம் பண்ணாங்களாம். திடீர்னு ஒரு ஸ்பிரிட் வந்து பாஞ்சிச்சான். பொத்துன்னு கீழே விழுந்தாராம். சுகமாயிட்டாராம். தேங்க்யூ பிரதர். நன்றி பிரதர். எனக்கு வந்து 2 வருஷமா மார்க்கன் மாதிரி இருந்துச்சு. ஒரு கண்ணு சாஞ்சிருந்துச்சு. இப்போ ப்ரேயர் பண்ணும்போது கீழே விழுந்தேன். அதுல இருந்து இப்போ கரெக்டா இருக்கு. எப்படி தெரியுது உங்களுக்கு வித்தியாசம்? They say even the eye, the position was different. That the eye used to be here like this. Doctor said we have to do the operation to fix the eye right correctly. Now because she brought it, she knew the eyes have come to the right place. Hallelujah. Praise you Jesus. அந்த கண்ணே நேரா வந்துருச்சு. சுகம் இல்லாதவங்களாம் கையை தூக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் தூக்க வேண்டாமான்னு இருந்தேன். அப்ப என் மனசுக்குள்ள வந்து சொல்லுது, டே கையை தூக்கி இதான் சரிதான் டயம், இல்லைன்னா உன் கால் இல்லாமல் போயிடும், மறைக்காத அப்படின்னு. சரியாண்டவரே நான் எப்படி கையை தூக்கணும் மாட்டிக்கிறார் ஆண்டவர். மெட்ராஸில் நான் ஹோட்டல் வளர்க்கும்போது ஒரு 10 ஸ்டெப்ல இருந்து பிரியாணி சட்டியை விட்டுட்டாங்க. விட்டம்போது நான் இந்த காலை தூக்கி தாய் பிடிச்சனால சாதா ஏறிக்கிடுச்சு. அதுலேருந்து என்னால் வந்து சரியாக நடக்க முடியாது, ஓட முடியாது. ஒரு வெயிட்டை வந்து டக்குன்னு இந்த ஸ்ட்ரென்த் பண்ணி தூக்க முடியாது. அதனால் பிரதர் சொல்லி பிரதர் இந்த மாதிரி சாதா ஏறிக்கிடுச்சு. அதை ஜெபம் பண்ணும்போது அப்படியே ஜெபம் அப்படியே நைஸாக அப்படியே ஒரு அந்த சாதா அப்படியே இறங்கின மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. அப்படியே சோமேட்டி இப்போ கால் நல்லா சரியாயிட்டு ஆட்டோமேட்டிக். ஐயோ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. 3 மாசமா எனக்கு நெஞ்சில வலி இருந்தது, கட்டி இருந்தது. ஆனா there was a growth, a tumor here in the chest and there was pain. வலி இருந்தது. ஆனா இப்ப ஜெபம் பண்ணவள அனல் மேரி இறங்கிச்சு. When people prayed he felt fire coming upon him. அந்த வலியும் இல்ல, அந்த வீக்கமும் இல்ல, அந்த ஸ்வெல்லிங்கும் இல்ல, அந்த growthம் இல்ல, வலியும் இல்ல. Lift up your hand and bless him. உங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. நன்றி ஆவியானவரே. Thank you Lord. நன்றி ஆவியானவரே. Lift up your hand and bless him. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.